டிராவல் பக்கெட் வழங்கும் மக்கள் யார் பக்கம். அரசியல் களமான வருகிறார்கள் கருத்தியலாளர்கள். இது ஒரு விவாத மேடை. மக்கள் யார் பக்கம். டிராவல் பக்கெட் வழங்கும் மக்கள் யார் பக்கம். ஸோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாருக்கு எப்படியெல்லாம் வாக்கு சேகரிக்கிறார்கள், யாருக்காக வாக்கு சேகரிக்கிறார்கள், ஏன் சேகரிக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய கட்சி எதிர்கட்சி வேட்பாளர் சார்பாக நிறைய பேர் பேச வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் ஒரு அணிக்கு பெரும்பான்மையாக இருக்குது. ஆனால் தனியாளாக களம் இந்த இடத்துல மக்கள் எங்க பக்கமும் இருக்காங்க அப்படின்றத நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியின் திருமுருகன் அவர்கள்ட்ட நம்ம ஆரம்பிக்கலாம். ஒற்றை கட்சியோட ஆட்சி முறை பாரதிய ஜனதா தலைமையிலையோ அல்லது காங்கிரஸ் தலைமையிலையோ தொடர்ந்து இந்த கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைகிறத நாம் தமிழர் கட்சி ஏற்கவில்லை, எதிர்க்கிறது. நம்ம எதிர்பார்க்கறது மத்திய அரசு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தோட மாநிலங்களில் சுயாட்சி இருக்கணும். இதில் முதன்மையாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு முறையும் காங்கிரஸிலிருந்தே ஒரு பிரதமராகவோ அல்லது ஒவ்வொரு முறையும் பாரதிய ஜனதாவிலிருந்தே ஒரு பிரதமராக வர்றது நம்ம எதிர்க்கிறோம். கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த செயல்பாடு தான் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். நம்மளோட தென் தமிழகத்து பகுதியான தமிழகம் மற்றும் கேரளாவில் இதுவரை பிரதமர் வேட்பாளர் யாரும் போல, யாருடன் கூட்டணி என்று ஒரு விவாதம், குதிரை பேரம், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த ஆட்சி அமைச்சு ஒரு மாதத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா யார் யாரெல்லாம் கூட்டணி வந்தாங்களோ இவங்க எல்லாம் பிரிஞ்சு செதற்காயாக ஓடிடுறாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி மாதிரி விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழரை விட பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள், ஏன் அந்த தனித்தொகுதி இந்த 2 மட்டுமே கடைசி வரைக்கும் புடிச்சு நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்கு. எங்களுடைய தேசிய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவனை அவர்கள் ஒரு அரசியல் முழக்கத்தை முன்வைக்கிறார். சனாதன பாஜகவை தனிமைப்படுத்துவோம், ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம் சொல்றார். அப்ப அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய அரசியல் வெற்றிங்கிறது இங்க முதன்மையானது கிடையாது. எங்களுடைய தேர்தல் தொகுதி பங்கீட்டில் எங்களுக்கான எண்ணிக்கைங்கிறது முதன்மையானது கிடையாது. ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளோடு நாங்கள் கைகோர்த்து இருக்கிறதுக்கு தயார்னு சொல்லிட்டு இங்க இருந்து போய் மம்தா பானர்ஜியை பார்க்கிறாரு, அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்க்கிறாரு, சரத்பவாரை பார்க்கிறாரு. ஏன்? ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கணும். ஏன்னா இன்றைக்கு அரசியல் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்திருக்குது. யாரால? இந்த பாஜக அரசால. டிராவல் பக்கெட் வழங்கும் மக்கள் யார் பக்கம் தொடர்கிறது. ஒரு பாஜக கருத்து இந்த அளவுக்கு கேட்கறவங்க பதில் இல்லாம ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்கள் இங்கிருந்து ஓடுறாங்கன்னா, என்ஆர் என்ன சொன்னாரு? நாம மேலையும் கீழையும் நம்ம இருந்தா ஒன்னா இருந்தா மாநிலம் வளர்ச்சி அடையும் அவர் தான் சொன்னாரு. இப்ப காமராஜர் தொகுதியில இருக்கிற அண்ணன் ஜான்குமார் சொன்னாரு. என்ன சொன்னாரு? காங்கிரஸ் என்னோட இனத்தை அழிச்சுது, என்ன அழிச்சுதுன்னு வச்சுங்க, என்ன அழிச்சுது பரவாயில்ல, வழியை நான் பொறுத்துக்கிறேன். என் பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்துல ஒரு ஊரே அழிக்க இன்னொருத்தன் திட்டமிடும் போது நான் என்னை பத்தி யோசிப்பேனா, என் ஊரை பத்தி யோசிப்பேனா? இப்ப ஒட்டுமொத்த இந்தியா அழிக்கக்கூடிய நிலை இருக்கும்போது என்னால பார்த்து சும்மா இருக்க முடியாது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாரு, தேர்தல் இல்லாமலேயே ஆட்சி மாற்றம் கொண்டு வரும்னு சொன்னாங்க அந்த நேரத்துக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கூட்டணியிலிருந்து வெளியில போய் இன்னொருத்தவங்க கூட கூடி போய் தமிழ்நாடு அரசை காப்பாத்தி அதே 1.5 லட்சம் கொள்றதுக்கு தான் நீங்க ஆயுதம் அனுப்புவீங்க. எல்லா இடத்துலயும் நல்லா பாருங்க, சட்டத்தை எதிர்ப்பாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி இல்ல? சட்டத்தை எதிர்ப்பேன், புறம்பாக நடக்க மாட்டேன், கிள்ளி விடுவேன், அழக்கூடாதுன்ற மாதிரி. எப்படி? காங்கிரஸையும் எதிர்க்கிறோம், பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறோம். நான் இதில் தவிர்க்கணும்னு நினைக்கிற 2 கட்சி, ஒன்று அம்மா மம்தாவோட திரிணாமுல் காங்கிரஸ், இன்னொன்று ஆம் ஆத்மி கட்சி. மத உணர்வை, மத வெறியை அவர்களுக்கு ஊட்டி ராமர் கோயிலை திறந்து, உன்னிடம் திறமையும் இல்லை, உன்னிடம் அறிவும் இல்லை, உன்னிடம் நேர்மையும் இல்லை, எதுவுமே இல்லை, மதத்தை வைத்துக் கொண்டு ரிலிஜியஸ் ஓரியன்டட் பாலிடிக்ஸ். இந்த ஆட்சி நல்லாட்சியா? இவர்கள் பக்கம் மக்கள் இருப்பார்களா? இப்ப இது எல்லாத்தையும் இவங்க செஞ்சுட்டு இவங்க என்ன சொல்றாங்க, உலகத்திலே உத்தமர் நான் தான், என்ன மாதிரி ஒரு உத்தமம் யாருமே கிடையாது, அதனால தொடர்ந்து மோடி ஆட்சியில் இருந்தாதான் இந்தியா முன்னேறும் சொல்றாங்க. தூய மதவாதம், இந்து மதவாதம் இவங்க பண்றதுங்கிறது தமிழ் இனவாதம். அப்ப இந்த இனவாதமும் மதவாதமும் கைகோர்த்து இன்னைக்கு களத்துல இருந்துட்டு இருக்குது. எனவே திருமாவளவனோடு நீங்க சீமானை ஒப்பிடுவது என்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி நன்றி. மக்கள் யார் பக்கம்?
புதுச்சேரியில் ஒரு பயங்கரமான முதல் முறையா ஒரு காரசாரமான அரசியல் மேடை, அரசியல் பழகு, அரசியல் பேசு என்ற தலைப்பிற்கேற்ப தங்களுடைய ஆதரவு யாருக்கு, தங்களுடைய வேட்பாளர் யார், எதற்காக அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம், எதற்காக இவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம் என்ற அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய காரசாரமான சண்டை, விவாதம், வாக்குவாதம் இவ்வளவும் இருக்க ஒரு ஒரு நிகழ்ச்சி தான் இந்த மக்கள் யார் பக்கம் மேடை. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூக செயற்பாட்டாளர்களுடைய கருத்து என்ன, இவங்க 2 பேர் பேசியிருக்காங்க, திருமுருகனும் விசிகா கட்சி சார்ந்தவரும் பேசியிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் சொன்னதுல உங்களுக்கு என்ன சரின்னு பட்டது, உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு பட்டதை சொல்லுங்களேன். இல்லை, இதில் வந்து என்னன்னா, தோழர் நாம் தமிழர் கட்சியுடைய தோழர் வந்து ஒரு விவாதத்தை வச்சார். அவர் வந்து விசிகாவோடு அவர் கட்சியை வந்து ஒப்பிட்டதிலே நான் ஏற்றுக்க முடியாது என்னால். அண்ணன் திருமாவளவனுடைய அந்த அரசியலோடு, அந்த அரசியல் புரிதல் தெளிவோடு அவர் பயணிக்கக்கூடிய அந்த பாதையோடு இவங்க வந்து ஒப்பிடுறதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. அது முரண்பட்ட கருத்து இருக்குது எனக்கு. ஒரு அதாவது உள்ளூரில் அவர் வந்து 2 தொகுதி தான் வாங்கினார், 3 தொகுதி தான் வாங்கினார்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி அவர் வந்து தேசிய அளவில் வந்து அவருடைய கட்சியை வந்து கட்டமைச்சுன்னு இருக்கிறான்றதை வந்து எத்தனை அரசியல் தலைவர்கள் உணர்றாங்கன்னே தெரில. அதை வந்து அதில் வந்து அந்த உணர்வு வந்து இவங்களுக்கு இருக்குதான்னு தெரில. இந்த இந்திய தேசத்துடைய கட்டமைப்பில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி, நான் ஒரு எல்லைக்குள்ளார தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றது பேரறிஞர் அண்ணா சொன்னது, ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் அதே தான் முழக்கமாக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழக்கத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கினேன். குறுக்கில் வந்து நீங்கள் வந்து என்னென்னா விடுதலை சிறுத்தைகளோடு ஒப்பிட்டு உங்களுடைய வாக்கு வங்கியை வந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்க்குறீங்கன்னா, விடுதலை சிறுத்தை இன்னி வரைக்கும் தன்னிச்சையாக போட்டியிடல. போட்டியிடக்கூடிய காலம் வந்து கட்டாயமாக வரும். போட்டியிடத்துக்கு கூடாதுன்றது எதுக்காக முடிவு பண்ணுறாருன்னா, இன்றைக்கி இந்த தேசம் போயின்னு இருக்கக்கூடிய நிலைமையை யோசிக்கிறாரு. இந்த தேசம் ஒரு சனாதனவாதிகளோடு சிக்கியிருக்கு. இந்த தேசம் சனாதனவாதிகளோடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை விடுதலை பெற வைக்க வேண்டிய ஒரு விடுதலை போராட்டமாக இந்த தேர்தல் காலத்தை இன்றைக்கி பயன்படுத்தினுக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி மோடி தலைமையிலான அரசு இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை இன்றைக்கி செஞ்சுன்னு இருக்குது. நாடு முழுவதும் பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் இருக்குது. மாணவர்களுடைய கல்வி பறிப்பு இருக்குது. இன்றைக்கி மாநிலத்துடைய கல்வி பறிப்பு இருக்குது. தமிழ்னு பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி தோழர்கள் இன்றைக்கி பாண்டிச்சேரியில் பறிபோன தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக எத்தனை போராட்டத்தை வடிவமைச்சிருப்பீங்க. தாய்மொழி பறிபோகக்கூடிய கல்வி பறிபோகுதுன்னு மாணவர்கள் வீதியில் அமர்ந்து போராடுகிறான். இது மாதிரியான விஷயத்தில் பேசாமல் நாங்கள் அதிகாரத்தை பெறுறோம், ஆனால் வந்து தேசிய அளவு அரசியலில் நாங்கள் பேச மாட்டோம்னாக்கா, இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் வந்து தேசிய அளவு அரசியலில் போயிட்டாரு. தெலுங்கானாவில் வந்து வேட்பாளர் நிறுத்தக்கூடிய நிலைமை இருக்குது, ஆந்திராவில் வேட்பாளர் நிறுத்தக்கூடிய நிலைமை இருக்குது, கர்நாடகாவில் வேட்பாளர் நிறுத்தும் தேசிய அளவில் தன்னுடைய அரசியல் கட்சியை இன்றைக்கி கொண்டு போயிருக்கிறாரு. ஏதோ ஒரு மூலையில் பிறந்து இன்றைக்கி வந்து அவர் பிறந்த மண்ணிலே இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக போட்டிட்டு இருந்தாலும் அது அவருக்கு வந்து இந்த தேர்தல் பதவி, இந்த பதவிக்காக நிக்கல. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவனுடைய எழுச்சி வந்து தமிழ்நாடு முழுவதும் மிக பலமான எழுச்சியா, அனைத்து சாதி அனைத்து சமூக மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரா அண்ணன் திருமாவளவன் வந்து இன்னைக்கு இருக்காரு. எனவே வந்து அவரை வந்து நாம் தமிழர் கட்சி வந்தோடு ஒப்பிடுவது என்பது வந்து ஏற்புடையதா தெரியல. அவங்க வந்து என்னன்னா ஒரு அரசியல் செஞ்சுனுக்கிறாங்க. அதில் வந்து தமிழர் தெலுங்கர் என்ற பிரிவினையை உருவாக்குறாங்க, தமிழன் தான் ஆளணுன்றாங்க. இது வந்து இந்திய சட்ட விதிகளுக்கு உட்பட்டதான்றதே இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. இதை வந்து அவங்க எப்படி அதை வந்து பார்க்குறாங்கன்றது தெரில. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரைவு போடுறாங்க. அந்த வரைவு தான் வந்து நாம் தமிழர் கட்சினா வந்து இவெல்லாம் தெலுங்க. இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களே அப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறாங்க. இன்றைக்கி ஈழ போராட்டங்களை மைய வச்சு அதில் வந்து துரோக அரசியல்ன்ற ஒரு பரப்புரையை தொடர்ச்சியாக பரப்பின்னு அதை வந்து இன்றைக்கி மையப்படுத்தி செஞ்சுன்னு போகிற அரசியல் பண்ணுகிறாங்க. ஆனால் திருமாவளவன் வந்து எந்த ஒரு இடத்துலையும் ஒரு பொய்யை கட்டமைச்சு அந்த பொய்க்கு பின்னாடி போனவர் கிடையாது. அவர் வந்து கொள்கை ரீதியாக இங்கு வாயற்று இருந்த சமூகத்திற்கு தன்னுடைய குரலை உயர்த்தி அவங்களை சிரித்த விட்டு அவங்கள வெளியில் கொண்டு வந்து இன்னைக்கு சமூக ரீதியான ஒரு புரட்சியை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கி இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் நாளைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் வெற்றி பெற முடியாதுன்ற நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் அண்ணன் திருமா. அவருடைய உழைப்பு என்பது மிக தியாகமான உழைப்பு. அந்த தியாகமான உழைப்பை நாம் தமிழர் கட்சியோடு ஒப்பிடுவதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இல்லைண்ணா, அதாவது ஆரம்பத்தில் வந்து சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, வடநாட்டில் இருக்கிறவங்கள இங்கே வேலைக்கு அமர்த்துங்க, ஆனால் வாக்குரிமை கொடுக்காதீங்கன்னு. அவரும் நமக்காக தானே பேசுறாரு. அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அனைவருக்குமானது. புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய சட்டம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமானது.
நீங்க இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் தேர்தல் விதிமுறையில தேர்தல் களத்துல போட்டிடுறீங்க. கண்டிப்பா. அப்ப தேர்தல் களத்துல போட்டியிடக்கூடிய நீங்க இந்திய அரசியலமைப்போடு தான் வந்து ஒத்து தான் போறீங்க. அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து டெல்லியில தான் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க உங்க கட்சி. அப்ப இந்த நாடு வந்து ஒரு கூட்டாட்சி இந்திய தேசம். இது பல்வேறு பண்பாடு மொழிகளை உள்ளடக்கிய மக்கள் வாழக்கூடிய பகுதி. இதுல வந்து நீ இங்க இருந்து வராத, நீ அங்க இருந்து போகாதன்னு சொன்னாக்கா அது வந்து மூளையற்றவர்கள் சொல்லக்கூடிய வாதமாக இருக்குமே தவிர உண்மையான மக்கள் பேசக்கூடிய வாதமா இருக்காது. தமிழன் ஆள்றது நல்ல விஷயம் தானே. அதாவது தமிழன் ஆளணும்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு ஆண்டு இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி கேட்கிறோம். நீங்க அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிறீங்களே அது தப்பு இல்ல, அது தவறுதான். என்னன்னா இப்ப இன்னைக்கு யாரு இப்ப கலைஞர் கருணாநிதி எடுத்து நீங்க ஆந்திராக்காரர் தெலுங்கருன்றீங்க, என்ன அவருக்கு ரிப்போர்ட் நீங்க எடுக்கிறீங்க. ஆனா அவரை மாதிரி ஒரு தமிழன் இருக்கிறானா? இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு தமிழன் நீங்க வந்து தெலுங்கு அடையாளம் காட்டுறீங்களே, அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில நீங்க பிரிவினை தானே உருவாக்குறீங்க. இப்ப ரஜினிகாந்த் இங்க வந்தாரு, ரஜினிகாந்த் இந்த மண்ணிலே தான் இருக்கிறாரு. இப்போ ரஜினிகாந்துக்கு நீங்கள் ஒரு முத்திரை குத்துவீங்களா? நீ வந்து கன்னடான்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தி நீ உள்ளே வரக்கூடாதுன்றீங்க. அப்படிப்பட்ட பிரிவினைகள் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் நாங்கள். புரியுதுங்களா? இப்போ மும்பையில் போயிட்டு மும்பையில் தமிழன் போட்டிட்டு இப்போ வேட்பாளராக நிற்கிறான். மும்பைக்கு மதிப்பிற்குரிய சீமான் போயிட்டு பிஜேபி வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, பிஜேபி மேடையில் போய் அமர்றாரு. அப்படிப்பட்ட கொள்கை இல்லாத தலைவராக திருமாவளவன்ற கேள்வி நான் வைக்கிறேன். எனவே திருமாவளவனோடு நீங்க வந்து சீமானை ஒப்பிடுவது என்பது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி நன்றிண்ணா. உங்களுடைய பார்வையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமா? நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா தொடர்ந்து இந்த தேசத்தில் அத்தனை மாநிலத்திலும் மக்கள் விரோதமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்குது மத்தியில். அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணி தான் மிக சிறந்த தேர்தல் அறிக்கையை மக்களோட வளர்ச்சிக்காக, தேச வளர்ச்சிக்காக மாநில சுயாட்சிகளை கொடுக்கின்றது. ஆனால் இந்த பாஜக அரசானது ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி, ஜனநாயகத்தை படுகொழியில் தள்ளக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் விவசாயிகளுடைய போராட்டம். கிட்டத்தட்ட இந்த விவசாயி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராடுறாங்க. 5 வருஷத்தில் பார்த்தா 1,24,474 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். அப்போ நம்மளுடைய தோழர் திருமுருகன் அவர்கள் சொன்னார், நாம் தமிழர், அவர் வாயாலே சொன்னார், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அப்போ அவர் யாருக்கு இங்கே வந்து போய் ஜெயிச்சிடுறாங்க, யாருக்கு போய் ஆதரவு கொடுப்பார்? யார் ஜெயிச்சாலும் ஆதரவு கொடுக்குறேன்றாங்க. எப்படி ஆதரவு கொடுப்பார்? அது நான் என்ன சொல்கிறேன், தன்னுடைய கட்சி மக்களுக்காக தான், இந்த மக்களுடைய மண்மொழி காப்பதில் எனக்கு அக்கறை இருக்குன்னு சொல்கிறவர் இந்த நேரம் ஒரு இக்கட்டான காலகட்டம். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் இந்த அரசிடமிருந்து, பாஜக அரசிடமிருந்து மீட்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி நடக்குது. எல்லோருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி பேசுனீங்க, 64% ஜிஎஸ்டி யார் கொடுக்குறாங்கன்னா ஏழை மக்களோட ஜிஎஸ்டி தான். பணக்காரர்களோட ஜிஎஸ்டி என்பது 1% தான். நீங்கள் பெட்ரோலில் முதலாளி வர்க்கத்துக்கு 29 லட்சம் கோடி லாபத்தை கொடுத்துக்கிறாங்க. அப்போ முதலாளி வர்க்கத்தையும் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் யார்கிட்ட போயிடுச்சு? அம்பானி, அதானி போன்ற 141 முதலாளி வர்க்கங்களுக்கு கிட்டத்தட்ட 2,10,00,000 கோடி வித்துக்கிறாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. அப்போ இந்த தேசம் யார்கிட்ட போயிடுச்சுன்னா மிகப்பெரிய முதலாளிகிட்ட போயிடுச்சு. இந்த முதலாளி வர்க்கத்துடைய ஒரு ஏஜென்ட்டாக, ஒரு புரோக்கராக செயல்படக்கூடியவர் தான் இந்த நாட்டுடைய பிரதமர் இருப்பதை நம்மளால் உணர முடியுது. அவங்க என்ன சொல்லாம இது தீர்மானிக்கிறாங்க. ஏழை மக்களுக்காக இந்த நாடு இருக்குதுன்னா கேள்விக்குறி தான். கிட்டத்தட்ட அதாவது நான் ஏழை பங்காளன், நான் ஏழையோட குடிமகன்ன்றாரு. ஆனால் இந்த நாட்டில் எத்தனை பேர் கிட்டத்தட்ட சராசரி கணக்கெடுப்பு பார்த்தோம்னா 46 கோடிக்கு மேலே இரவு உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனை குழந்தைகள் பட்டினியால் இருக்குது. இப்போ இந்த நிலவரம்லாம் வந்து இதெல்லாம் நாங்கள் கண்டறிந்து இதெல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஆராய்ந்த பிறகு தான் யார் வெற்றி பெற்றால் இந்த தேசம் வந்து ஏழை மக்களுக்காக, நடுத்தர மக்களுக்காக இந்த தேசம் அமையும், தேசத்துடைய உரிமைகளும் இந்திய அரசு சட்டமும் இந்த தேசத்தில் வந்து ஜனநாயகம் நிலைத்து நிற்கும் என்பதெல்லாம் உணர்ந்து தான் நாங்கள் வந்து தேர்தலுக்காக, ஆதாயத்துக்காக நாங்கள் வந்து போராடல. தொடர்ந்து யார் செஞ்சாலும், பாஜக தப்பு பண்ணாலும் போராடின்னு இருக்கிறோம்,
அதை காங்கிரஸ் தரப்புனா போராடி இருக்கிறோம். நாங்கள் வந்து சமுதாயத்துக்காக, அந்த சமுதாயத்தில் நடக்கிற அநீதிக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடி தான் இருக்கிறோம். ஆனால் இந்த முறை பார்த்தோம்னா நாங்கள் யார் மத்தியில் பிரதமரை உட்காரணும்னு முடியல, யார் உட்காரக்கூடாது என்று நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். பாஜக உட்கார்ந்தா ஒட்டு மொத்தமாக இந்த தேசத்தை அடுத்த தேர்தலை சந்திப்போம் என்ற கேள்விக்குறிதான். இந்தியா கூட்டணியை சமூகத்துக்கு எந்த கட்சியும் சாராத உங்களை மாதிரியும் பஷீர் அண்ணன் மாதிரியும் பின்னாடி இருக்கிற ஒரு தமிழர் களம் அழகர் மாதிரியும் எதுக்கு வந்து இந்தியா கூட்டணியை வந்து ஆதரிக்க என்ன காரணம் அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஏன் ஆதரிக்கிறீங்க? எதிர்த்த ஒருத்தவனை திருப்பி கட்டி பிடிச்சி அணைச்சி இன்னொரு விரோதியை வந்து அழிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னா ஏற்றுக்க மாட்டான். இந்திய நாடே முதல்ல வந்து இப்போ என்ன நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பாசிச சக்திகளும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம், மக்களுடைய உண்ணும் உணவுலேருந்து உடுத்தும் உடை வரை எல்லாத்துலேயுமே இவங்களுடைய திணிப்பு அதிகமாகிடுச்சு. மொழியிலேருந்து உணவுலேருந்து எல்லாத்துலேயுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அவர் சொன்னார் வந்து இங்கே தென் தமிழகத்துலேருந்து யாரும் இப்போ இந்தியாவை போய் ஆளலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாம் தமிழர் இயக்கத்துடைய தோழர் சொன்னார். அப்போ நீங்கள் இந்தியாவை ஆளுறதுக்கு வந்து ஒரு தமிழர் போகணுன்றீங்க. ஏன் வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து மட்டும் மதத்தை இதெல்லாம் பிரித்து பார்க்குறீங்க? நீங்கள் வந்து இங்கே தமிழன் தான் ஆளணும், மற்றவங்க ஆளக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது ஒரு கருத்து ஒன்று எனக்கு. அப்புறம் இன்னொன்று, இந்தியா கூட்டணி இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ இருக்கிற வந்து பாஜகவின் நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை நேர்கோட்டில் எதிர்கட்சிகள் அனைவருமே அணிவகுத்தால் மட்டுமே தான். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் 2004 ஒரு கூட்டணியை உருவாக்கினார் பாருங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பலமான கூட்டணி உருவாக்கி 40-40 அன்று ஜெயிச்சோம். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து சமூக தலைவர்களையும் அனைத்து கட்சிகளையும் பாசிச சக்திகளுக்கு எதிரான எல்லா கட்சியும் ஒன்றிணைத்தால் மட்டுமே தான் பாஜகவை வீழ்த்த முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜகவுடைய அணியில் வந்து நம்ம வந்து கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகளை சொல்கிறோம், திமுகவை சொல்கிறோம், பல கட்சிகளை சொல்கிறோம் நம்ம. ஆனால் பாஜகவுக்கு வந்து கூட்டணி கட்சி பார்த்தீங்கன்னா ஐடி, இடி, இப்போ தேர்தல் ஆணையமும் சேர்ந்து போச்சு அவங்க கூட்டணி இல்லை இப்போ. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பாசிச சக்தியில் வேரோடு இந்தியாவிலேருந்து நம்ம வந்து ஒழிக்கணும். இதில் வந்து பிரதமர் யார் வேணால் பிரதமராக வரட்டும் எங்களை பொறுத்து. ஆனால் பிஜேபியில் வந்து மீண்டும் ஒரு பிரதமர் வரக்கூடாது. இந்தியா கூட்டணியிலேருந்து யார் வேணால் பிரதமராக வந்து இந்தியா வாழலாம். அதை ஒழிக்கணும்னா மக்கள் எல்லாமே ஒரு முழு மூச்சாவே அதுக்கு நேர் எதிர் யாருக்கு வாக்களித்தால் மட்டுமே பாஜக ஒழியும் என்று சிந்திச்சு வாக்களிக்க வேண்டியது இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல். புதுச்சேரியில் ரொம்ப பிரகாசமாக இருக்குது பாராளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு கருத்தாவே ஒரு பாஜக வந்து கருத்து இந்த அளவுக்கு கேட்குறோம், பதில் இல்லாமல் ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்கள் இங்கேருந்து ஓடுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லாமல் நம்மக்கிட்ட அவங்க கேட்குறாங்க, அவங்க நீங்கள் ஆதாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஆதாரன்றது நம்மளுடைய மொபைல் ஃபோன். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஜியோ கம்மியாக கொடுத்தோம், அன்றைக்கி ஒரு ஜிபி எவ்வளோக்கு வாங்கினீங்க, இன்றைக்கி ஒரு ஜிபி எவ்வளோ கிடையாது. அதிலே அந்த மொபைலே உங்களுடைய ஆதாரம் இருக்குது. இன்றைக்கி அமித்ஷா சொன்ன ஆதாரமும் சரி, அவங்களுடைய தலைவர்கள் சொல்கிற ஆதாரமும் சரி, எல்லாமே அதிலே இருக்குது. இன்றைக்கி ஒரு அம்மா வந்து இங்கே ஆளுநராக இருக்கிறாங்க, திடீர்னு வந்து நாங்கள் எம்பிக்கு நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓடுறாங்க. அதிகார வரியும் பண வரியும் அவங்க பாஜகவுக்கு வந்து ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது. இங்கே நம்ம வரி பணத்தில் வாழ்ந்துட்டு ஆர்த்தி சிறுமி ஆர்த்திக்கு ஒரு வாரத்தில் நீதி வாங்கி தரேன்னு சொன்னாங்க அந்த அம்மா. இந்த இன்னைக்கு ஓடிட்டாங்க. இப்போ கேட்டாங்கன்னா வந்து நீதி பொறுமையாக கிடைக்குங்க சொல்கிறாங்க, விசாரிச்சுன்னு இருக்கிறாங்கன்றாங்க. ஆனால் அது அந்த தனிப்பட்ட கருத்தை விட்டுருங்க. உங்களை இந்தியா கூட்டணியா நீங்கள் ஆதரிக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுதான் ரீசன், பாஜகவை அழிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரீசன். ஏன் பாஜகவை அழிக்கணும்? பெரும்பான்மையான கட்சியா இருக்குது, நீங்க எல்லாம் கும்பலா இருக்கிறீங்க. ஒரு கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், ஆம் ஆத்மி கட்சியா இருக்கட்டும், மக்கள் நீதி மையமா இருக்கட்டும், திமுக பெருங்கட்சி தமிழ்நாட்டில் 40க்கு 40 தொகுதி ஆச்சு திமுக இருக்கட்டும், இவ்வளவு பேரும் கூடி ஒரு ஒற்றை தலைமையை எதிர்க்கிறீங்களே. ஸோ அப்போ யார் பக்கம் தப்பு இருக்குது? நீங்க பாண்டிச்சேரியுடைய வரலாறு எடுத்துக்கங்க. இன்னைக்கு இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் யாரால கொண்டு வரப்பட்டது? எந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது? புதுச்சேரி பெண்கள் குழந்தைகள் மருத்துவமனை யாரால கொண்டு வரப்பட்டது? காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. புதுச்சேரி பல்கலைக்கழகம் யாரால கொண்டு வரப்பட்டது? காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. காரைக்காலில் உள்ள வேளாண் கல்லூரி யாரால் கொண்டு வரப்பட்டது? காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. காரைக்காலில் இருக்கிற ஜிக்மர் கிளை யாரால் கொண்டு வரப்பட்டது? காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. இங்க இருக்கிற நம்ம இன்னைக்கு எல்லா இடத்துலயும் குழந்தைங்க இலவசமா, அதாவது எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு இலவச கல்வியை கொடுத்தது யாரு? காங்கிரஸ் ஆட்சின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இவ்வளோ நாங்க பட்டியலிடும் போது தனி மாநில அந்தஸ்துக்கு அன்னைக்கு வேலையே கிடையாது மேடம். அது மக்களுக்கு செய்ய வேண்டிய மக்களுக்கு இதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க.
எல்லா நலன்களையுமே மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுக்கு மக்களுக்காக நலன்களை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது சாதனை கிடையாது, அது கடமை. சாதனை என்ன தெரியுங்களா? சாதனை என்ன தெரியுங்களா? கடல் நீரை குடிநீரா மாத்தி கொடுக்கறதா சாதனை. சரிங்களா? ஏழைங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தோம், சின்ன பசங்களுக்கு கல்வி கொடுத்தோன்றது ஒரு ஆட்சியாளருடைய கடமை. அது இந்த 10 வருஷ காலத்துல பிஜேபி கொண்டு வந்த கல்லூரி என்ன, பிஜேபி கொண்டு வந்த தொழில்நுட்பம் என்ன, பிஜேபி புதுச்சேரிக்கு கொண்டு வந்தது என்ன? நாங்கள் கொடுக்கவில்லை. 3 ஆண்டு காலமாக என்ஆரும் பிஜேபியும் கூட்டணி அரசு கொண்டு வந்துள்ள இந்த இடத்துல ஏன் தனி மாநில அந்தஸ்து வரல? கடனை தள்ளுபடி பண்ணிட்டு போறேன்னு சொன்னாரு, ஏன் பண்ணல? மோடி இங்க மதிப்புக்குரிய நரேந்திர மோடி இங்க 3 தடவைக்கு மேல வந்தாரு, ஏன் பண்ணல? நீங்க இன்னைக்கு நாங்க எங்களுக்கு மேல அங்க பிஜேபி இருந்துச்சு, இங்க நாங்க தனி பெரும்பான்மையில நாங்க காங்கிரஸ் ஆட்சி பண்ணின்னு இருக்கோம். எங்களால அவங்க கிட்ட போராட தான் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எந்த ஸ்டேட்லுமே ஒரு முதலமைச்சர் போய் ராஜ்நிவாஸ் வாசல்ல உட்காந்து படுத்து எழுந்திரிச்சு 11 நாள் போராட்டம் பண்ணல. ஆனா காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் நாராயணசாமி போய் பண்ணாரு. அந்த மாதிரி வரலாறே இல்லாத ஒரு வரலாறே இல்ல, அந்த மாதிரி ஒரு வரலாறு இல்ல. ஆனா நாங்க போய் பண்ணோம், போராட்டம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கு மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய எந்தவித உரிமைகளும் கிடைக்கல. அதனாலதான் நாங்க இதுக்கு நாங்க போராடணும். நீங்க இன்னைய சூழ்நிலையில, இந்த 3 வருஷ சூழ்நிலையில என்ஆர் என்ன சொன்னாரு? நாம மேலையும் கீழையும் நம்ம இருந்தா ஒன்னா இருந்தா மாநிலம் வளர்ச்சி அடையணும் அவர் தான் சொன்னாரு. அதே மாதிரி மதிப்புக்குரிய பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை தான் சொன்னாங்க. நீங்க மேல அவர் அண்ணன் நெல்லித்தோப்பு தொகுதி, இப்போ காமராஜர் தொகுதியில் இருக்கிற அண்ணன் ஜான்குமார் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க மேலையும் நம்மளும் இருந்து மத்தியிலையும் நம்ம மாநிலத்திலையும் நம்மளும் இருந்தாக்கா 2 கோடி இளைஞர்களுக்கு 2 லட்சம் இளைஞர்களுக்கு தனியார்லயும் சரி நாம வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம்னு சொன்னாரு. தனி மாநில அந்தஸ்து வரும்னு சொன்னாரு. எல்லா வளர்ச்சியும் அடையும், அதுக்கு நான் கேரண்டின்னாரு. என்ன கேரண்டி? 3 வருஷமா ஒரு கேரண்டியும் கிடையாது. அது மட்டும் இல்ல, தண்ணி நான் ஆர்ஓ சிஸ்டத்தை நான் பிரதமர் மோடி வரைக்கும் கொண்டு போனேன், அந்த என்னுடைய கருத்தை அவர் ஏத்துக்கல, இந்த மாதிரி இடத்துல நான் இருக்கவே மாட்டேன், நான் ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்னாரு. பண்ணாரா? உங்களுடைய பார்வையில இந்திய கூட்டணிக்கு, அதாவது நீங்க கேட்டீங்க சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் காங்கிரஸ்க்கு எதிராக போராடி இருந்தீங்க ஒரு காலத்துல. இப்போ ஏன் நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பிஜேபி அடிக்கிறீங்க? என்னோட கேள்வி, ஒரு கேள்வி நீங்கள் முன் வச்சிங்க. நான் அதுக்கு நேரடியாகவே வந்துடுறேன், சுற்றி வளைச்சி பேசலை. ஒருத்தவங்க ஒரு பொய் சொன்னால் பரவாயில்லைங்க, சொல்கிறது பூராவும் பொய்யாகுதுன்னா தாங்க முடியாதுங்க. ஒரு புத்தகம் எழுதுது பாப்பா, மோடி 100 பொய்ன்னு சொல்லிட்டு, அது இப்போ 2வது வால்யூம் போயிடுது. ஏன்னா பொய் அவ்வளோ அதிகமாக போயின்னு இருக்குது. ஒரு காங்கிரஸோட 411 சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக விலைக்கு வாங்கிக்குது. 411 பேரை. அது மட்டும் இல்லாமல் கட்சியே விலைக்கு வாங்குது. சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார், சரியா, கட்சியே விலைக்கு வாங்குது. இப்போ இது ஒரு புறம் இருக்கட்டும். சரி, இப்படிலாம் பண்ற பாஜக இதெல்லாம் செஞ்சு மக்களுக்கு எதனா நல்லது செய்ய போதா அப்படின்னு பார்த்தா பூரா மக்கள் தலையில வரிச்சுமையை தான் சுமத்துறாங்க. ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி புதுச்சேரியில் ஆளுநர் அந்த அக்கா தமிழிசை ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது, மண்ணான விலை மரணடி கொடுக்கிறது, பெட்ரோல் விலை பயம் பொறுத்துக்கிறது. நாங்கள் அன்னைக்கு பெட்ரோல் விலை 55 ரூபா தான், சிலிண்டர் விலை 550 ரூபா தான். இன்னைக்கு விலை என்ன? இதை பற்றி அதெல்லாம் பிஜேபிக்காரங்க யாரா பேசுகிறாங்களா? எதுவும் பேச மாட்டாங்க. மாறா மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறான். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு பார்த்தேன் நான் முகநூலில், ஒரு இஸ்லாமிய தோழரை ஹைவே சாலையில் வச்சு கருங்கலை வச்சு முட்டி அடிக்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு வேதனையை கொடுக்குது ஒவ்வொருத்தனுக்கும். மதத்தின் பெயரால் வந்துங்க யானைக்கு தாங்க மதம் பிடிக்கும், மனிதனுக்கு மதம் பிடிச்சா அது நாடு கிடையாது, சுடுகாடாயிடும் இந்தியா. இப்படி மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கக்கூடாதுங்க. மக்கள் ஒற்றும் நம்ம இந்தியான்றது வந்தால் உலகத்திலேயே உலக நாடுகளை பார்த்து வியக்கக்கூடிய ஒரு நாடு. ஏன்னா பல வேற்றுமையில நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம், செக்யூலர் கண்ட்ரி. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை இன்னைக்கு சாதாரணமாக ஒரு மதத்தை வச்சு சிதைக்கிறாங்க. இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ என்ன சில தோழர்களே கேட்பாங்க, ஒரு காலத்தில் காங்கிரஸ்க்கு எதிராக நீங்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணீங்க, தலைவர் பிரபாகரனை முன்னே வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இன்னைக்கு போய் பிஜேபி பண்ணுங்க கேட்டாங்க.
ஆனால் நான் அதுக்கு ஒரு பதில் என்ன சொல்லுவேன்னா, காங்கிரஸ் என்னோட இனத்தை அழிச்சுது, என்ன அழிச்சுதுன்னே வச்சுங்க, என்ன அழிச்சுது பரவாயில்ல, வழியை நான் பொறுத்துக்கிறேன். என் பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்துல ஒரு ஊரே அழிக்க இப்போ இன்னொருத்தன் திட்டமிடும் போது நான் என்னை பற்றி யோசிப்பேனா, என் ஊரை பற்றி யோசிப்பேனா? இப்போ ஒட்டுமொத்த இந்தியா அழிக்கக்கூடிய நிலை இருக்கும்போது என்னால் பார்த்துன்னு சும்மா இருக்க முடியாது. புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கேட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமாக போராடி இருக்கிறோம். காங்கிரஸ் 50 ஆண்டாக கொடுக்கலன்றது உண்மை. ஆனால் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நேரு அவர்கள் தலைமையில் எங்களை போன்ற சமூக செயற்பாட்டால் ஒன்று கூடி பெரிய அளவில் ஒரு மக்கள் புரட்சியாக மாற்றணும். அதை மக்களே இப்போ தன்னெழுச்சியாக வந்து தனி மாநில அந்தஸ்துலாம் இன்னான்னு பேசக்கூடிய நிலைமைக்கு வந்து போச்சு. இன்னைக்கு இந்தியா கூட்டணியோட ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறார். என்னன்னு, புதுச்சேரிக்கும் காஷ்மீருக்கும் தனி மாநில தகுதி கொடுப்போன்றார். அப்போ அதை நாங்கள் பேச வச்சுக்கிறோம்ல புதுச்சேரியிலேருந்து. அப்போ அதை மதித்து நாங்கள் இது வரைக்கும் பண்ண தவறுகளை திருத்திக்கணும் நாங்கள் சொல்லிக்கிறாங்க. 60 ஆண்டு காலமாக போராட்டம் நீங்கள் தான் சொன்னீங்க, 60 ஆண்டு காலமாக போராடி இருந்தோம். இப்போ இல்லை அதுதான் சொல்ல வரேன், சொல்லிக்கிறாரு. ஆனால் பிஜேபிக்கு அந்த கோட்பாடு இருக்குதா? பிஜேபி அந்த கோட்பாடே கிடையாது. அவங்க என்னன்னா ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே ரேஷன் கார்டு, சுடுகாடு மட்டும் வெவ்வேறு, அதுதான் பிரித்தாலும் கொள்கணுங்களா? அப்போ ஒரு அஜெண்டாவில் வந்து தனி மாநில அந்தஸ்தே கிடையாதுன்னு ஒரு ஆள்கிட்ட நான் போய் ஆதரிக்கிறதா, நாங்கள் செஞ்ச தவிர திருத்திக்கிறோம், நாங்கள் தனி மாநில கொடுக்குறோன்ற ஆதரிக்கிறதா? பிஜேபியை நாங்கள் முன்வைக்கிற அடிப்படை என்னன்னா, சனாதானத்தின் படி இந்த நாடு இயங்க வேண்டும் என்பதுதான். சனாதானத்தின் படி இந்த நாடு இயங்கணும். இல்ல காங்கிரஸ் முன்வைக்கிறீங்களா, பிஜேபி முன்வைக்கிறீங்களா? நாங்க வந்து பிஜேபியோடைய குற்றத்தை சொல்லி தீர்வு வந்து காங்கிரஸ் கிட்ட இருக்குன்றோம். காங்கிரஸ் ஓட்டு போட்டு ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுடைய கருத்தை பதிவு பண்ணும்போது யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை இது வரைக்கும் சொல்லி இருந்தோம். யார் வரக்கூடாது என்று சொன்னோம். இந்த முறை யார் வரணும்னு சொல்றோம். காரணம் பல மாற்றங்கள் உருவாகுது. நீங்க சொன்னீங்களே, இன்னைக்கு அவசரத்துக்கு சாக்கடை கலைக்கிற தடி எடுத்து இந்த பாம்பு அடிக்க போனேன்னு, இன்னைக்கு அது சாக்கடையில் கிடக்கல, ராகுல் என்ற மனிதனால ஒரு வழியில சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லலாம். இன்னைக்கு சொல்றாரு, நேரடியா சொல்றாரு, பிஜேபி வீழ்த்துவதல்ல நம்ம கடமை, RSS அழித்து ஒழிப்பதுன்னு சொல்றாரு. இது எங்கிருந்து வந்தது? காங்கிரஸுக்கு இந்த சிந்தனை எங்கிருந்து வந்தது? பல மாற்றங்கள். தன்னுடைய கட்சியில 50% பிற்பட்டவருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் பொறுப்புகளை வழங்குன்னு சொல்றாங்க சோனியா காந்தி. இது மாற்றம் எங்கிருந்து வந்தது? இது எல்லாமே திராவிட மாடல் அடிப்படையாக கொண்டு வந்தது தான். நீங்க சொல்லும்போது சொன்னீங்க 40 தொகுதிகளில் வெற்றி தமிழ்நாடுடைய எம்பிக்களை ராஜினாமா செய்தால் போர் நின்றிருக்கும்னு ஒரு கேள்வி வச்சு. நின்று இருக்கும் இல்ல, நான் சொல்றது நல்லா புரியுது. நின்று இருக்கும் இல்ல, அந்த அதுக்கான ஒரு 40 எம்பி பண்ணா அந்த ஆட்சி இருக்கு இல்லைங்களா, மத்திய இருக்கிற ஆட்சி ஆட்டம் காணும். அப்ப வந்து அந்த ஒரு இந்திய திருநாடே சேர்ந்து அதுக்கு எதிராக மக்களுக்கு ஒரு குரல் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை, எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நீங்க பண்ணலையே. நாங்க ஒண்ணு சொல்றோம், ஐயா ஓட்டு போட்ட நாங்களே தான் சொல்றோம். ஒரு நிமிஷம். ஆட்சி கலைப்பு என்பது ஒரு சாதாரண நிகழ்வு. இந்த நாட்டில் ஆட்சி கழிவு உங்க எம்பி எட்டப்பனா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாரு, தேர்தல் இல்லாமலேயே ஆட்சி மாற்றம் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க அந்த நேரத்துக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கூட்டணியிலிருந்து வெளியில போய் இன்னொருத்தவங்க கூட கூடி போய் தமிழ்நாடு அரசை காப்பாத்தி அதே 1.5 லட்சம் கொள்றதுக்கு தான் நீங்க ஆயுதம் அனுப்புவீங்க. இந்த நாட்டுல என்ன மாற்றம்? நாங்க கேட்கிற விஷயம் என்னன்னா, பொதுநலவாதி நாங்க கேட்கிற விஷயம் என்னன்னா, 1.5 லட்சம் பேருக்காக 1.5 லட்சம் பேருக்காக 100 கோடி மக்கள் கொந்தளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்ப்பை வந்து அந்த நாட்டு மக்களுக்கு காமிக்க தான் அந்த 40 பேரை தந்தை பெரியார் தெளிவா சொல்லிட்டாரு. 40 எம்பிக்கள் முழுமையாக நீங்க வெற்றி அடைந்தாலும் இந்த நாட்டில் 525 பேரை எதிர்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. இதனால் அவர் வைத்த கோரிக்கை தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கோரிக்கை. அதை நோக்கி அவர் பயணம் பண்ணாரு. அவருக்கு பயணம் பண்ணாரு. அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு போறாரு. ஆட்சிக்கு போய் தெளிவா சொல்றாரு, என்னால வந்து திராவிட நாடு வேணும்ன்றது தான் நான் போறேன்னாரு. போனவருக்கு அங்கே திராவிட நாடுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா நாடு பிரிவினை பேசினால் சட்டத்தில் இடம் கிடையாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். அப்போ அண்ணா சொன்ன ஒரு சின்ன வார்த்தை தான், சாமானியன் தெருவில் போகும் பொழுது அவன் ஒரு மாடு முட்டை வருதுன்னா அவன் திண்ணையில் ஏறி தப்பிச்சுவான் இல்லையா, அதை போலத்தான் திராவிட நாடை கைவிட்டு நான் இந்த ஆட்சி அதிகாரத்திற்குள் போய் இந்த மக்களுக்கு நன்மை செய்வேன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயல்பாடுக்குதே தவிர தந்தை பெரியாரின் செயல்பாட்டோட இல்லை. தந்தை பெரியாரின் செயல்பாடு என்பது தனி நாடு. அதை நோக்கி பயணம் பண்ணுவதற்கு திராவிட இயக்கமான நாங்க இருக்கோம். அதுதான் அண்ணாதுரை பண்ணாரு.
அண்ணாதுரை அதுக்கு தானே தமிழ்நாடுன்னு பேர் வச்சாரு. இது பல அதான் சொல்றேன்னு ஆட்சி அதிகாரத்துக்குட்பட்டு தந்தை பெரியாரே என்ன சொல்றாரு, நான் சட்டத்தை எதிர்ப்பேன், புறம்பாக நடக்க மாட்டேன்ற. எல்லா இடத்துலயும் நல்லா பாருங்க, சட்டத்தை எதிர்ப்பாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி இல்ல, சட்டத்தை எதிர்ப்பேன் புறம்பாக நடக்க மாட்டேன், கிள்ளி விடுவேன் அழக்கூடாதுன்ற மாதிரி. எப்படி கேது சட்டத்தை எதிர்க்கும், இந்த நாட்டுக்குள்ள இருந்தா நான் போராடுவேன்ற. சார் சட்டத்தை எதிர்ப்பனா நீ நிக்கணும்ன்றது சட்டம், நான் உட்காருவேன்றது சட்டத்தை அவமதிக்கல. நெறியாளர் நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. சட்டத்தை எதிர்ப்போம்னா சட்டத்துல அநீதிகள் இருந்தால் எதிர்ப்போம், ஆனா அந்த சட்டத்திற்கு கட்டுப்படுவோம். சட்டத்தில் அநீதிகள் இருந்தால் எதிர்ப்போம். அந்த சட்டத்தை மாற்றத்துக்காக போராடுவோம், எதிர்ப்போம், அது அந்த சட்டத்துக்கு கட்டுப்படுவோம். முழுமையா முடிச்சாதான் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு இது கிடைக்கும். சட்டத்தை அவர் பேசுறதுக்கு நான் என்னுடைய பதில் அதான். நீங்க ரெண்டாவது நீங்க பேசும்போது சட்டத்தில் நடக்கும் அநீதிகளை எதிர்ப்போம். ஏன்னா எந்த ஒரு சட்டமும் நமக்கானது, நம்மளை எதிர்ப்பதற்காக எந்த ஒரு சட்டமும் ஏற்றப்படல. அப்படி நிறைய சட்டங்கள் இருக்குது நமக்கு எதிராக, மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ஏற்றப்படும். அது உங்களுடைய நம்பிக்கை, அது உங்களோட நம்பிக்கை. இந்த சட்டம் நமக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படி கிடையாது. சட்டங்கள் நிறைய சட்டங்கள் வந்து மக்களுக்கு எதிர்ப்பாகவும் சமூக நீதிக்கு எதிரான சட்டங்களும் வந்திருக்குது. போராட்டங்களுக்கு பிறகு அந்த சட்டத்தை எதிர்த்து அரசியலமைப்பு சட்டத்தில் இதெல்லாம் இருந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அம்பேத்கர் இந்த சட்டத்தை ஏற்றியவரே இந்த சட்டத்தில் ஜாதியை ஒடுக்கக்கூடிய இன்னும் சில பிரிவுகள் இருக்கிறது, இந்த சட்ட புத்தகத்தை எரிப்பேன்னு எரிச்சாரு. புரியுதுங்களா? ஆகவே அவரே அதை மாற்றணும், இன்னும் மாற்ற வேண்டியது இருக்குன்னு சொன்னாரு. அதே மாதிரி நீங்க வந்து இப்ப கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, 2009 திமுக ஈழப்படுகொலையை குறித்து நீங்கள் இந்த இடத்துல பேசுறீங்க. அந்த ஈழப்படுகொலையில் 1.5 லட்சம் தமிழர்கள் அதற்காக போராடி இருக்கிறோம். அதற்காக இன்றளவுக்கும் இந்த ரணமும் வலியும் இருக்கிறது. நிறைய கருத்துக்கள் பகிரப்பட்டது. இடையில வந்து இந்த விவாதம் ஒரு திசை திருப்பும் விதமாக வந்து ஈழ பிரச்சனை 2009 அந்த விஷயம் எடுக்கப்பட்டது. நான் என்னுடைய கோரிக்கையா என்ன வச்சுக்கிறேன்னா, அது ஒரு விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா தொடர்ச்சியாக அது குறித்து எல்லா நேரங்களிலும் சம்பந்த நேரங்களும் கூட அது குறித்தே விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு தெளிவான புரிதல் இல்லாத காரணம் தான் அது. ஏனென்றால் அதில் வந்து நிலவியல் பாலிடிக்ஸ், அரசியல் ஒன்று இருக்கிறது, ஜியாகிராபிக்கல் பாலிடிக்ஸ்னு. அது வந்து ஒரு நாடு மட்டும் எடுத்த முடிவு அல்ல, அது ஒரு முதலமைச்சரால் சில விஷயங்களை அந்த நேரத்தில் செய்திருக்க முடியாது என்பதற்கான பல்வேறு அரசியல் காரணங்கள் இருக்குது. அந்த ஜியாகிராபிக்கல் பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டாதான் அதை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதற்கான ஒரு தனி விவாதத்தையே நீங்கள் இந்த குழு நடத்த வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை வச்சுக்கிறேன். ரெண்டாவது, இந்த மக்கள் யார் பக்கம் என்ற விஷயத்துல புதுச்சேரி மக்கள் இன்றைக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக அவர்கள் அனுபவித்த கொடுமைகளும் அனுபவித்துட்டு இருக்கிற இந்த புதுச்சேரியில் அனுபவித்துட்டு இருக்கிற கொடுமைகளும் அவ்வளவு. அதற்கு உதாரணமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், இந்த புதுச்சேரி என்பது முன்பெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி போனால் பிரெஞ்சு கல்ச்சர் கீழே இருந்த ஒரு ஸ்டேட் அது. அதனால அங்கே போனால் குடி கிடைக்கும், சரக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன பேர் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தோமேனால் புதுச்சேரியின் பேரையே மாற்றக்கூடிய அளவுக்கு கஞ்சாச்சேரி, மதுச்சேரி, போதைச்சேரி, விபச்சாரச்சேரி என்று பல்வேறு செல்ல பெயர்கள், இதெல்லாம் நம் புதுச்சேரி மக்களாக வெட்கி தலைகுனிய வேண்டும். இன்றைக்கு மக்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களிலும் புதுச்சேரிக்கு படையெடுக்கக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளம் வெளிமாநிலங்களிலிருந்து எதற்காக இங்கே வருகிறது என்றால், இதை வந்து அரசு வந்து இன்றைக்கு சுற்றுலா வளர்ச்சி என்ற ஒரு பெயரில், டூரிசம் டெவலப்மெண்ட், டூரிசம் டெவலப்மெண்ட் என்ற பெயரில் முழுமையாக ஒரு செக்ஷுவல் டூரிசமை டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஆட்சியின் இயலாமையும் அறிவுண்மையும் இவர்கள் அதற்கு காரணம். டூரிசம்ல பல்வேறு டூரிசம்கள் இருக்கிறது. மெடிக்கல் டூரிசம் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டூரிசம் இருக்கிறது, ஐடி டூரிசம் இருக்கிறது, இது எஜுகேஷனல் டூரிசம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் செய்திருந்தோம்னா மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பையும் இந்த பகுதியிலே ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் கடந்த என்ஆர் ஆட்சி காலங்களில் 15 ஆண்டு காலம் அவர் தான் நீண்ட நாட்கள் முதலமைச்சராக இருந்த ஒரு முதலமைச்சர் புதுச்சேரியில். ஆனால் அவருடைய இந்த ஆட்சி காலத்தில் தான் புதுச்சேரியில் இருந்த அனைத்து தொழிற்சாலைகளும், சுதேசி மில் உட்பட இருந்த 4 ஆலைகளும், சுகர் மில் உட்பட அத்தனைக்கும் மூடு விழா நடத்தியது, பொதுத்துறை நிறுவனங்களும் மூடு விழா நடத்தியது அவர்தான். இதையெல்லாம் திருப்பி இன்றைக்கு மோடி ஆட்சியில் கொண்டு வந்திருந்தா கூட இந்த ஊர் மிகப்பெரிய வருமானமும் வேலை வாய்ப்பும் உள்ள ஒரு நகரமாக இருந்திருக்கும். அதையெல்லாம் எதையுமே செய்யல. இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணியில் இருந்து கொண்டு, பிஜேபி கூட்டணி வைக்கும் போது அவர் என்ன சொன்னாரு, நான் மத்தியில் ஆளும் ஒரு அரசோடு கூட்டணியில் இருந்தா இந்த ஊருக்கு பாலாறும் தேனாரும் ஓடும்னாரு. இன்னைக்கு பாலாறும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்கு, பீராரும் பிராந்தி ஆறும் ஓடிக்கொண்டிருக்கிறது வெளிப்படையாக சொல்ல போனார்.
ஏனென்றால் தடிக்கு விழுந்தால் பாரு, தடிக்கு விழுந்தால் ரெஸ்ட்ரோ பாரு, இரவு நடன விடுதிகள், ஆபாச விடுதிகள், விபச்சாரம், அத்தனை விதமான போதைப் பொருட்கள்ல என்னென்ன இருக்கோ அத்தனை விதமான போதைப் பொருட்களும் இன்றைக்கு இங்கே புழக்கத்தில் இருக்கிறது. புதுச்சேரியில் இதுவரைக்கும் இல்லாத குற்றங்கள் எல்லாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் முத்தியால்பேட்டையை சேர்ந்த 9 வயது சிறுமி, ஒரு தலித் சிறுமி, 9 வயது சிறுமி, இன்னைக்கு ஆர்த்தி என்ற அந்த சிறுமியை வந்து கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து பொட்டலமாக கட்டி சாக்கெட்டில் போட்டாங்க. இதற்கு காரணம் என்ன? போதைப் பொருள். கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையானவனும் போதைப் பொருளுக்கு பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தான் இந்த குற்றத்தை செய்கிறார்கள். இன்றைக்கு புதுச்சேரியில் அத்தனை போதைப் பொருட்களும் இங்கே கிடைக்கிறது. ஒரு கட்டத்தில் மது மட்டுமே இருந்த ஒரு ஊர்ல இன்னைக்கு கஞ்சா, அபின்னு, ஸ்டாம்பு, கூல் டிப்பு, என்ன அந்த மாதிரி எத்தனை விதமானது இருக்கோ இது அத்தனையும் இருக்கிறது. நாம் அந்த சிறுமியினுடைய மரணத்தில் இது ஏதோ பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே பாதுகாப்பற்ற ஒரு தன்மை நிற்கிறது இந்த போதைப் பொருளால் அப்படின்ற அந்த ஆங்கிளில் மட்டுமே பார்க்காம இது நம்ம வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற பிரச்சனை தான் இது. ஏனென்றால் அந்த குற்றத்தை செய்யக்கூடிய நபர்களாக நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளும் மாறக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த போதை பழக்கத்தால். ஆகவே இது முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் இந்த மாநிலத்தில். ஏன்னா இதற்கு முழு காரணமே இந்த பாஜக அரசு தான். இன்றைக்கு கஞ்சா எங்கிருந்து இங்கே வரப்படுகிறது? இன்றைக்கு அதானியுடைய துறைமுகத்தில் பிடிக்கப்பட்ட டன்னு கணக்கான கஞ்சா எங்க போச்சு? அதையெல்லாம் தான் இங்கே பல மாநிலங்களுக்கு இன்றைக்கு பிரிக்கப்படுகிறது. இந்த கஞ்சா வியாபாரிகளும் சரி, போதைப் பொருள் விற்பவர்களும் சரி, இந்த பப்பு, பாரு, விபச்சார விடுதிகள் நடத்துபவர்கள், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு யார் எந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார்கள், எந்த கட்சியில் பொறுப்பு வகிக்கிறார்கள் என்றால் அனைவரும் பாஜகவில் தான் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சமூக விரோதிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு கட்சியாக இன்றைக்கு நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே அடிப்படையில் தான் புதுச்சேரியிலும் அந்த கட்சி இயங்குகிறது. இப்ப தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஒரு 10-15 நாளுக்கு முன்னால தமிழகத்தில் உள்ள குற்றவாளிகள் பட்டியலை வெளியிட்டார். அந்த குற்றவாளி பட்டியலில் இருக்கிற அத்தனை பேரும் பாஜகவில் இருக்கிறான் பொறுப்புல. அதாவது ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அந்த கட்சி தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்துட்டு அப்போ காவல்துறைக்கு யாரோட நெருக்கமான தொடர்பு இருக்கும்? குற்றவாளிகளோடு தான் தொடர்பு இருக்கும். அதனால ஊர்ல இருக்கிற குற்றவாளிகளை எல்லாம் கூப்பிட்டு கட்சியில உறுப்பினராக கொடுத்து அவர் அங்க தமிழகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதே போல்தான் இங்கும் அந்த கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதை மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னால் கூட சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய ரவுடியோடைய மனைவி 1000 பேரோடு சென்று கட்சியில் சேர்கிறார், 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னால. அப்போ இதையெல்லாம் நாம் தெளிவாக உணர்ந்து இருக்கிறார்கள் இந்த மக்கள். அவர்கள் மக்கள் யார் பக்கம்னா இந்தியா கூட்டணி பக்கம் தான் இருக்கிறார்கள். எல்லாரும் பேசுறதை கேட்டிருந்தோம். இப்போ வந்து திமுக சார்பில் வந்து தமிழரசன் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட என்ன கேள்வினா உங்ககிட்ட முன்னாடி கேட்டது தான். ஸோ எதனால இந்த ஏற்பாடு தமிழகத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னதுனாலயா இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்தில் எனக்கு இவங்களை பிடிக்கல, எனக்கு இவங்களை பிடிக்காது அதனால அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரீங்களா? இல்லை கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் என்னுடைய வேத வாக்கு அப்படின்ற அடிப்படையில் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய பார்வையில் இந்த தேர்தல்? டாக்டர் கலைஞர் ஆகியோரின் வழியில் எங்களுடைய தளபதியார் அவர்கள் சமூக நீதி, கல்வி, சுயாட்சி, மொழி மற்றும் பொருளாதாரம் ஆகியவைகளை பாதுகாக்கின்ற அடிப்படையிலே திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டிலே வழங்கி கொண்டிருக்கின்றார். அதே அடிப்படையிலான ஒரு ஆட்சி இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 40ம் நமதே நாடும் நமதே என்ற ஒரு ஒற்றை முழக்கத்தோடு இன்றைக்கு சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அவர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஆட்சியாளன் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தமிழ் சமூகம் சில இலக்கணங்களை வகுத்திருக்கிறது. அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், சிலப்பதிகாரத்திலே கோவலன் கண்ணகியினுடைய காற்சிலம்பை விற்பதற்காக வரும்பொழுது அவரை காவலர்கள் கைது செய்கிறார்கள். கைது செய்து அரசவைக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கு சரியான விசாரணைகள் ஏதும் இல்லாமல் கோவலன் தண்டிக்கப்படுகிறார். இது கேள்விப்பட்டு கண்ணகி அரசவைக்கு வந்து தன்னுடைய கணவன் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கின்ற அந்த தருணத்திலேயே பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் தான் செய்த தவறை உணர்ந்து அதே இடத்தில் மயங்கி விழுந்து மாண்டு போனார். இதுதான் ஒரு ஆட்சியாளனுக்கான அழகு.
ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஃபார்ம்லேயே தேர்தல் படிவம் அதுலேயே வந்து தன்னை பற்றிய குறிப்புகளையே வந்து தவறான ஒரு குறிப்புகளை கொடுத்துருக்கார். அவர் படித்த கல்வியாகட்டும், அவருடைய திருமண வாழ்க்கையாகட்டும், இப்படி அந்த தேர்தல் படிவம் ஆரம்பித்து அந்த இடத்திலேயே அவருடைய பொய்களை ஆரம்பித்து விட்டார். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2016 பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தார். அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன சொன்னார்னா, 60 நாள் கொடுங்க, இந்தியாவினுடைய மொத்த கருப்பு பணத்தையும் ஒழித்து விடுகிறேன், இல்லை என்றால் என்னை வந்து மக்களே தண்டிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே சொன்ன பாண்டிய மன்னனோடு இவரை ஒப்பிட்டு பாருங்கள். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, ஆனாலும் 56 இன்ச் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு இந்தியா முழுக்க வலம் வந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2017 ஜிஎஸ்டி கொண்டு வந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டா விலைவாசி எல்லாம் குறைந்து விடும் அப்படின்னார். இப்போ குறைஞ்சிருச்சா? குறையல. அப்போ அந்த இடத்துலையும் அவர் வந்து தோல்வியுற்ற ஒரு ஆட்சியாளராகத்தான் இருக்கின்றார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு சிஏஜி அறிக்கை வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். அதில் சற்று ஏறக்குறைய 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக சிஏஜி அறிக்கை சொல்கிறது. சுமார் 7 திட்டங்களில் இந்த ஊழல் நடைபெற்றிருப்பதாக சிஏஜி அறிக்கை கூறுகிறது. அதில் முக்கியமாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அதாவது மருத்துவ காப்பீட்டு திட்டம், எளிமையாக சொல்லணும்னா அதில் வந்து போலியாக ஒரு மொபைல் நம்பரை கிரியேட் பண்ணுறாங்க. 999 சொல்லி 10 வச்சு ஒரு மொபைல் நம்பரை கிரியேட் பண்ணி சில பொதுமக்களுடைய, இவங்க தான் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிஜிட்டல் இந்தியா வழியாக இவர்கள் எடுத்த தரவுகளை வைத்து சுமார் 7.5 லட்சம் பயனாளிகள் விவரங்களை திருடி அதில் ஊழல் நடத்தி இருக்கிறார்கள். அதிலே பார்த்தீங்கன்னா அந்த 7.5 லட்சம் பயனாளிகளில் 88,000 கோடி பேர் 88,000 பேர் வந்து ஏற்கனவே இறந்து விட்டவர்கள். இறந்து போனவங்க மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டதா அந்த இதை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா துவாரகா விரைவு நெடுஞ்சாலை திட்டம், பொதுவாக 18 கோடி ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 250 கோடி செலவு பண்ணி ரோடு போட்டதா கணக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு 250 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அனுமதிக்கப்பட்ட அளவு என்பது 18 கோடி. அதற்கு அடுத்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 600 நெடுஞ்சாலைகள் இருக்கு. அதில் வெறும் 5 நெடுஞ்சாலைகள் போயிட்டு விசாரணை செய்ததில் அந்த சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, 132 கோடி அந்த 5 சுங்கச்சாவடிகளில் மட்டும் ஊழல் செய்திருப்பதாக, முறைகேடுகள் செய்திருப்பதாக வாகன ஓட்டிகளிடம் செய்திருப்பதாக அறிக்கை சொல்கிறது. இதெல்லாம் தாண்டி என்ன மாதிரி ஒரு உத்தமனே இந்த நாட்டில் கிடையாது அப்படின்னு 10 வருஷமா இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் சுமார் 1,15,000 புகார்கள் மத்திய அரசு ஊழியர்கள் மீதும், குறிப்பாக அமித்ஷா பதவி வகிக்கும் உள்துறை அதிகாரிகள் மீது சுமார் 46,000 புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதெல்லாத்தையும் இவங்க செஞ்சுட்டு இவங்க என்ன சொல்றாங்க, உலகத்திலே உத்தமர் நான் தான், என்ன மாதிரி ஒரு உத்தமம் யாருமே கிடையாது, அதனால தொடர்ந்து மோடி ஆட்சியில் இருந்தால் தான் இந்தியா முன்னேறும் சொல்றாங்க. நாங்கள் ஜனநாயகத்தை வாழ வைப்பதற்காக தான் இந்தியா கூட்டணி சென்றோம் தவிர எங்கள் மீது பழியை நாங்கள் துடைத்துக் கொள்ள இந்தியா கூட்டணிக்கு செல்லவில்லை. எங்கள் மீது உள்ள பழிகளை நாங்கள் கழுவுவது என்றால் பிஜேபியிடம் தான் சென்றிருக்க வேண்டும். பிஜேபியிடம் சென்றால் எங்களை சுத்தம் செய்து அவர்களிடம் வைத்து எங்களை பூஜித்து எங்களை வாழ்த்துவார்கள். அவர்களிடம் நாங்கள் செல்லவில்லை. நாங்கள் சென்றது இந்தியா கூட்டணி. இந்திய கூட்டணியில் ஜனநாயகம் இருப்பதாக நாங்கள் உணர்ந்தோம். அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையிலே அந்த கூட்டணியில் நாங்கள் பயணிக்கிறோம். ஆகவே மக்கள் எங்கள் பக்கம்தான். மேலும் இந்த நாட்டிலே பொதுவாக தேசம் முழுவதும் மக்கள் யார் பக்கம் என்ற ஒரு விஷயத்தை எடுப்போம். இந்த தேசத்திற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமராக வந்த மோடி அவர்கள் இந்த சொன்ன உறுதிகள் என்ன, வாக்குறுதிகள் என்ன, 15 ஆண்டுகள் அவர் குஜராத்தை ஆண்டார், செய்த சாதனைகள் என்ன, எல்லாம் பொய் பிரச்சாரம். குஜராத் வளர்ந்த மாநிலமா?
போய் பாருங்கள். குஜராத்தை போனவர்களுக்கு தெரியும். குஜராத் வளர்ந்த மாநிலமா? குஜராத் எந்த இண்டெக்ஸில் நீங்க எடுத்தாலும் ஃபெயிலியர் தான். ஹெல்த் இண்டெக்ஸ்ல குஜராத் ஃபெயிலியர். நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, பாலம், கட்டுமானங்கள்ல குஜராத் ஃபெயிலியர். மக்களுக்கான அனைத்து அடிப்படையிலும் தோற்றுவிட்ட ஒரு மாநிலம். ஒன்லி தொழில் துறை மட்டும்தான் அங்க சிறந்து விளங்குகிறது. காரணம் என்னவென்றால், எவெல்லாம் எங்கெங்கெல்லாம் எந்த மாநிலத்தையும் விடாத தொழில் எல்லாம் அங்க போட்டு அந்த மக்களை சித்திரவதைப்படுத்தி ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு மாநிலமாக இன்று தொழில் மட்டும்தான் அங்கு சிறந்து விளங்குகிறதே தவிர மற்ற அனைத்து விஷயங்களும், கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, அனைத்து விஷயங்களும், மக்கள் ஆரோக்கியம், சுகாதாரம் எல்லாத்திலும் பின்னடைவில் தான் இருக்குது. பொய் பிரச்சாரத்தின் மூலமாக 10 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்து ஊராமுட்டு ஹெலிகாப்டர் ஃபிளைட்டையும் வாங்கி ஊர்ல இருக்கிற காசெல்லாம் சுருட்டி ஊர் புறா பிரச்சாரம் பண்ணார். 500 மாநாடுகள் நடத்தினார். தான் பிரதமர் ஆகிறதுக்கு 500 மாநாடுகள் நடத்தினார் மோடி. அந்த 500 மாநாடுகள் யார் வீட்டு காசு நடத்தினார்? 1.5 லட்சம் ஒரு சம்பளம் வாங்கினாரு, அந்த காசு நடத்தினாரா? இல்ல பிஜேபி உழைச்சி சம்பாரிச்சு எல்லாம் 500 மாநாடுகள் போறதுக்கு காசு கொடுத்தா ஒரு பிரச்சாரம் பண்ண வச்சாங்களா? அந்த 500 மாநாட்டிலும் பொய் பிரச்சாரம். காங்கிரஸுக்கு எதிராக என்ன பொய் பிரச்சாரம்? வெளிநாடு முழுவதும் பணம் கொட்டி கிடக்குது, நான் எல்லாத்தையும் வாரி வந்து இந்தியாவுக்கு சேர்த்துருவேன், எல்லாருக்கும் 5 லட்சம் கொடுப்பேன், 10 லட்சம் கொடுப்பேன், 5 லட்சம் கொடுப்பேன், எல்லாம் பொய் பிரச்சாரம். எதை செஞ்ச நீ 10 வருஷத்துல? எனக்கு 10 ஆண்டுகள் கொடுங்க வல்லரசு ஆக்குறேன்னு சொன்னீங்க இந்தியாவை. 10 ஆண்டுகள் ஒன்று கொடுத்துட்டோம். இப்ப என்ன நீ சொல்ற? இன்னும் 2047 வரைக்கும் எனக்கு கொடுங்க, நான் சாவர வரைக்கும் பிரதமரா இருந்துக்கிறேன்ற. 2047 வரைக்கும் கேக்குற. 10 ஆண்டுகள்ல கிழிக்க முடியாத நீ இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வந்து என்ன செய்ய போற நீ இந்தியாவுக்கு செய்த நீ துரோகங்கள் 1000. இந்தியாவின் பொருளாதாரத்தை நீ சீரழித்திருக்கிறாய். நீ இன்று சொல்றது என்னது? இந்தியாவை வல்லரசாகவும் மாத்தன்ற. இந்தியா உன்னால சத்தியமா வல்லரசாக்க முடியாது. நிர்மலா சீதாராமன் ஒரு பொருளாதார மேதையா? மன்மோகன் சிங்கோட பொருளாதார மேதையா நிர்மலா சீதாராமன்? நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. எந்த திட்டங்களும் எல்லாம் தோல்வியுற்ற திட்டங்கள், எல்லாம் காங்கிரஸ் செய்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்த திட்டங்கள், ஒரு திட்டங்கள் கூட உருப்படியான திட்டங்கள் இல்லை. மேக் இன் இந்தியான்னு வைக்கிற, அவங்க மேட் இன் இந்தியான்னு வச்சிருந்தாங்க. அது பெரிய சாதனையா? மேக் இன் இந்தியாவில் நீங்க என்ன சாதனை பண்ணீங்க சொல்லுங்க. பொருளாதாரத்துல நீங்க என்ன நீங்க சாதனை பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. பொருளாதாரம் அட்டர் ஃபிளாப், ஃபெயிலியர். நான் என்னால சொல்ல முடியும். நீங்க ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நாங்க உண்டு பண்ணி 3வது இடத்துக்கு போறேன்னு சொல்றீங்க. ட்ரில்லியன் பொருளாதாரம் நீ இல்லைங்க. நான் பிரதமரா இருந்தா கூட, நான் பொருளாதார மேதை இல்ல, நான் பிரதமரா இருந்தா கூட அந்த ட்ரில்லியன் பொருளாதாரம் என்னால் எட்ட முடியும். காரணம், இந்தியாவோட மக்கள் தொகை அதிகம். இங்கே 80 கோடி பேருக்கு மேல் உழைக்கிறார்கள். 80 கோடி பேர் மக்கள் உழைக்கிறார்கள். ஆகவே பொருளாதாரம் பெரிது. இந்த பொருளாதாரம் பெரிது என்பது ஒரு முக்கியம் அல்ல. ஒரு தனிநபரின் வருமானம் எவ்வளவு, ஒரு தனிநபரின் வருமானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதால் பொருளாதாரத்தில் முக்கியம். நாம் ஆரோக்கியமா இருக்கிறோமா? நான் கடன்லாம் இருக்கிறானா? கடன் இல்லாம இருக்கிறானா? நான் சந்தோஷமா குடும்பம் நடத்துறேனா? எனக்கு எல்லா அடிப்படை வசதி செய்யப்பட்டிருக்கா? அதுதான் பொருளாதாரத்தில் முக்கியம். பொருளாதாரம் பெருசா ஆகிறது முக்கியம் கிடையாது. ஏசியும் ஃப்ரிட்ஜும் வாங்குறது வந்து நம்ம தனிப்பட்ட பொருளாதாரம் தானே சார். அதுக்கு இப்போ ஏசியும் ஃப்ரிட்ஜும் வாங்கினா இஎம்ஐல தான் வாங்கி ஆகணும். அதுக்கு நம்ம கடன் தான் கட்டி ஆகணும். நான் குளிரூட்டப்பட்டு வாழறதுக்கும் நான் குளிர்ந்த நீர் குடிக்கிறதுக்கும் நான் தான் செலவு பண்ணோம். அதுக்கு வந்து அரசியலாகவோ வர முடியாது இல்ல. எல்லாம் அரசு சார்ந்ததுதான். நீங்க நல்லா வாழ்ந்தாலும் அரசாங்கம் தான், நீங்க நாசமா போனாலும் அரசாங்கம் தான். அரசாங்கம் நல்லா இருந்தாதான் நீங்க தனிநபர் ஒரு வருமானம் உயரும். அரசின் கொள்கைகள், அரசின் திட்டங்கள் மூலம்தான் ஒரு தனிநபர் வருமானம் உயர்த்த முடியும். அரசின் கொள்கைகளும் அரசின் திட்டங்களும் படுபாதகமாக அமைந்தால் கண்டிப்பாக தனிநபர் வருமானம் என்பது உயராது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இவர்கள் பொருளாதாரத்தில் இவர்கள் ஒன்றும் விஷயம் தெரியாதவர்கள் என்பதற்கு ஒரு செய்தி. டிமானிட்டேஷன் என்ற ஒரு விஷயத்தை இவர்கள் அறிவித்தார்கள். பணம் செல்லாது என்று அறிவித்துவிட்டு கருப்பு பணத்தை எல்லாம் நாங்கள் கையிலே எடுத்து நாட்டுக்கு அப்படியே பொது உடைமையாக்கிடுவோம். டிமானிட்டேஷன் எந்த முண்டமா செய்வானா? டிமானிட்டேஷன் உலகம் முழுவதும் செய்த நாடுகளில் எல்லாம் தோல்வி 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 என்று தெரிந்து, எனக்கே தெரியும் அந்த டிமானிட்டேஷன் விஷயம் செய்யும் பொழுதே சொன்னோம். இது கண்டிப்பாக நான் சொல்றேன், சும்மா நம்ம லோக்கல் இங்க பாலிடிக்ஸ் பண்ணுகிறாங்க, நம்ம வந்து இந்தியா லெவல்ல பண்ணல, இல்ல நம்ம போய் ஒரு பேங்க்ல அதிகாரியே கிடையாது, நமக்கு பெரிய பொருளாதாரம் தெரியாது. ஆனா நான் சொல்றேன், டிமானிட்டேஷன் விஷயம் அட்டர் ஃபிளாப். அன்னைக்கே நாங்க சொன்னோம். அதுக்கு அப்ப நிர்மலா சீதாராமன் என்ற ஒரு பொருளாதார மேதை இருக்காங்களா, அன்னைக்கு தெரியாது அவங்களுக்கு? ஏன் அதை பூரா மூடி மறைச்சிங்க? 15 லட்சம் கோடி பணம் டிமானிட்டேஷன் நீங்க பண்ணும்போது 15 லட்சம் கோடி பணமும் வந்து கூடுதல் பணமும் அங்க வந்துருது. அப்ப நீங்க என்ன கருப்பு பணம், கள்ள பணம் எல்லா பணத்தையும் வாங்கி உள்ள வச்சுனீங்க. அப்ப பொருளாதார இழப்பு அதனால வந்து அதை வெளியிடவே இல்லை இன்னி வரைக்கும். அப்ப எப்படியாப்பட்ட ஒரு தரம் கெட்ட, ஒரு துப்பு இல்லாத, ஒரு நிர்வாக திறமை இல்லாத பிரதமரும் நிர்வாக திறமை இல்லாத ஒரு நிதி அமைச்சரும் இருக்கிற ஒரு அரசுங்க இது.
அவ்வளவு ஒரு மோசமான அரசு. இந்த மாதிரியான அரசுகளை வச்சுக்கிட்டு அதாவது என்ன சொன்ன, இந்த இந்தியா எப்படி வளர்ச்சி பெறும்? 3வது இடத்துக்கு போகுன்றே நீ வெக்கம் இல்லாம சொல்றீங்க. எப்படி 3வது இடத்துக்கு போவோம்? அதிகமான மக்கள் உழைத்து அதிகமான பொருளாதாரம் வரும்போது 3வது இடத்துக்கு போலாம். அதிகமான பில்லு போடலாம் நீங்க. ஆனா தனிநபர் வருமானம் இல்லாத ஒரு நாடு பொருளாதாரத்தில் முன்னேறாது. தனிநபர் வருமானம் உள்ள நாடுகள்லாம் கணக்கு பண்ணுங்க. மக்களை சந்தோஷமா வைத்திருக்கும் நாடுகள்ல 146வது பட்டியல இந்தியா இருக்குது. அப்ப 200 நாடு தான், அதுல 146வது இடத்துல இந்தியா இருக்குது. அப்ப எவ்வளவு ஒரு மோசமான நாட்டில் இங்க வச்சிருக்கீங்க. இதுதான் எங்க தலைவர் சொல்றார், வளர்ச்சிக்கான அரசியல் வேண்டும். வளர்ச்சிக்கான அரசியல் தான் டெல்லியில நாங்க பண்ணிருக்கோம். எங்களுடைய திட்டங்கள் உலக நாடுகள் அங்கீகரிக்கக்கூடிய திட்டங்கள். ஆகவேதான் அவரை நான் உலக தலைவர்கள் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் வேண்டும் என்பதால் நாங்கள் கேட்கிறோம். உன்னிடம் திறமையும் இல்லை, உன்னிடம் அறிவும் இல்லை, உன்னிடம் நேர்மையும் இல்லை, எதுவுமே இல்லை. மதத்தை வைத்துக் கொண்டு ரிலிஜியஸ் ஓரியன்டட் பாலிடிக்ஸ் திராவிடம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் அரசியலை திராவிடம் ஏற்றுக்கொள்ளவில்லை. திராவிடம் மறுக்கிறது உங்களை. எங்களிடம் திணிக்கிறீர்கள். திராவிடம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அங்கே நார்த்ல மத உணர்வை, மத வெறியை அவர்களுக்கு ஊட்டி ராமர் கோயிலை திறந்து நாங்கள் சாதித்து விட்டோம் என்று பொய் பிரச்சாரங்களை சொல்லி அந்த அப்பாவி மக்களை ஏமாற்றி அவர்களிடம் ஓட்டு வாங்குகிறீர்கள். இது ஒரு பொழப்பா? பாவம், அவன் பொழைக்கிறதே தமிழ்நாடு தாண்டா வரான். அவன் பொழைக்கிறதே இங்கே தான் வரான். தமிழ்நாட்டுக்கு வரான், இல்லை வேற என்ன நல்ல ஸ்டேட்டா பார்த்து போறான். அப்படிப்பட்ட ஒரு மாநிலங்களை ஏமாத்தி இந்த மாதிரியான பொழப்பு பழற இந்த ஆட்சி நல்லாட்சியா? இவர்கள் பக்கம் மக்கள் இருப்பார்களா? இவர்கள் பக்கம் மக்கள் இல்லை, இல்லவே இல்லை. இவர்கள் மதத்தின் பால் இவர்கள் அரசியல் நடத்துவதால் வேறு வழியின்றி சில மக்கள் சிக்கியிருக்கிறார்கள். அது திராவிட அரசியலில் அது எடுபட போவதில்லை. அங்கே நார்த் இந்தியாவில் அவங்களுடைய விஷயம் எடுபடலாம். ஆனால் அதுவும் இன்று மாறும். காரணம், சர்வாதிகாரம் தலை தூக்கி இருக்கிறது. சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இன்று மோடி வளர்ந்து கொண்டிருக்கிறார். 10 ஆண்டுகள் முன்பு பார்த்த மோடி வேறு, இன்று இருக்கக்கூடிய மோடி வேறு. இன்று வென்று விட்டால் இனி நாம் பார்க்க போகும் மோடி மிக மோசமான ஒரு மோடி. அவர் ஹிட்லரை தோற்கடிப்பார், புதினை தோற்கடிப்பார், சீன அதிபரை தோற்கடிப்பார், கொரிய அதிபரை தோற்கடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் மன்னன் நம் கண்ணெதிரே வளர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கொடுங்கோல் மன்னரின் ஆட்சி இத்தோடு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இந்தியா கூட்டணியை நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த இந்தியா கூட்டணி இயற்கையாக உருவாக்கப்பட்ட கூட்டணி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிராவல் பக்கெட் வழங்கும் மக்கள் யார் பக்கம் தொடர்கிறது. இந்தியா வந்து ஒரு அசுரம் ஆண்டுகிட்டு இருக்கான்றதை நம்ம மறுக்க முடியாது. கடந்த 10 ஆண்டு காலமாக இந்திய பெருநிலம் சந்திச்சுட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் நம்ம இங்கே பேசிட்டு தான் இருக்கோம். அதை நான் வந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல, முழுசாக வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்திய நாடு ஒரு என்ன சொல்கிறது, மீண்டு எழ முடியாத இடத்துல இருக்குது. அதுலேருந்து மீண்டு வரணும்னு எதிர்பார்க்குறோம். நல்ல விஷயந்தான். ஆனால் ஒன்றுமே இல்லாத பாரதிய ஜனதாவை ஒன்றாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். காலே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவங்களை தோளில் தூக்கி வச்சு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இது வந்து அவங்க பண்ண, இந்த இனத்துக்கு பண்ண மிகப்பெரிய துரோகம். தமிழர்கள் கொன்றதுக்காக நாங்கள் பேசுகிறத தாண்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்ததால் இந்திய பெருநிலைமை வந்து அதிர்ந்து இருக்குதுனாக்கா தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யார் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது வந்து எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஐயா சொல்லும்போது தலைமுறைக்கான அரசியலை தான் நாங்கள் முன்னெடுக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க தந்தை பெரியார் முன்னேற்ற கழகம். நீங்கள் யாரோட தலைமுறைன்றது எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஐயா பெரியார் சொன்னீங்க, நாங்கள் வழிபடுறோம், வணங்குறோம், மரியாதை செலுத்துகிறோம். அடுத்தது ஐயா அண்ணாதுரை சொன்னீங்க, நல்ல பேச்சாளர், அருமையான ஒரு சிந்தனையாளர், வணங்குறோம். ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழுக்காக போராடினார், அதுவரை கூட ஒட்டுக்கொண்டோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்தீங்க பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்தீங்க. சரி பரவாயில்ல, கலைஞர் கூட 30-35 ஆண்டுகள் அரசியல் பயணத்தில் கூட வந்தாங்க. அவங்களுக்காக முதலமைச்சர் பதவி, அவர்களுக்காக போராடுறன்னு சொன்னதையும் ஒத்துக்கிட்டோம். ஆனால் நீங்கள் அடுத்தது உதயநிதி, இன்ப நிதி, துன்ப நிதின்னு சொல்லிட்டு 5ஆம் சூரியன், 6ஆம் சூரியன், 7ஆம் சூரியன் நீங்கள் போகிறீங்க பாருங்கள். இதை என்னால் ஏற்றுக்க முடியல. இதை உங்களோட பெரியார் எப்படி ஒத்துக்கிட்டாருன்ற எனக்கு தெரியல. கண்டிப்பாக பெரியார் இருந்தால் தடி எடுத்து உங்களை அடிச்சிருப்பார். எப்படிப்பா ஒரே குடும்பத்துக்கு பின்னாடி நீங்கள் போகிறீங்க, குடும்ப ஊழல், குடும்ப ஆட்சி நீங்கள் பேசுகிற நீங்கள் எப்படி இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா மற்ற கட்சியோட ஊழலை பார்த்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் சிஏஜி ரிப்போர்ட்லையாச்சும் வரும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஊழலை பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ஊழல். சர்க்கரை எங்கன்னு கேட்டதுக்கு சர்க்கரை எறும்பு தின்னுடுச்சு. சரி பரவாயில்லப்பா, சர்க்கரையை தான் தின்னுடுச்சு, அது வச்சு இந்த மூட்டை எங்கள் பை எங்கன்னு கேட்டால் அதை வந்து கரையான் தின்னுச்சுன்னு சொன்ன ஆளுங்க. 100 கோடி ரூபாயை போட்டு சென்னையில் இருக்க கூவம் ஆற்றை சுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா கூவம் ஆற்றில் வந்து முதல்ல இருக்குது, அதனால் வந்து எங்களால் வந்து அந்த திட்டத்தை வந்து பயன்படுத்த முடியல அப்படின்றீங்க.
ஏன்னு போட்டு கேட்டிங்கனாக்கா முதல்ல இருக்கிறதால பண்ண முடியல. சரி, அந்த பணம் எங்கன்னு கேட்டால் முதல்ல இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணால் அதுக்காக அந்த பணம் போயிடுச்சுன்றீங்க. விஞ்ஞான ஊழலை முன்னெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்படணும். இவங்களோட கூட்டணியை பாருங்கள், எனக்கு ஒரு வியப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் கூட்டணி இருக்காங்க. பக்கத்தில் இருக்க கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் பார்த்தீங்கன்னா எதிர் நிலைப்பாட்டில் இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் வேலை செய்யுமா, இல்லை கம்யூனிஸ்ட் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வேலை செய்யுமா? மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் இல்லையா? அது வராதுங்க. நீங்கள் பாருங்கள், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள். இங்கே நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்கீங்க, கேரளாவில் பாரதிய ஜனதா மேலே ஏறி வரப்போகுது. காரணம் என்னக்கா, இவர்கள் காங்கிரஸை வீழ்த்த கம்யூனிஸ்டும், கம்யூனிஸ்டை வீழ்த்த காங்கிரஸும் தான் கேரளாவில் வேலை செய்ய போகுது. இதே நிலைப்பாடு தான் பஞ்சாபில் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்களா, ஆம் ஆத்மி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்களா? நீங்கள் டெல்லியில் சொல்லுங்கள், டெல்லியில் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்களா, ஆம் ஆத்மி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்களா? அந்தந்த மாநிலங்களில் அவர்களுக்கான சுயமரியாதையோடு அவர்கள் வென்று வந்து என்கிட்ட இத்தனை சீட் இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. நீங்கள் 2014 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 37 இடங்களை வென்றுச்சு. மிச்ச 2 சீட்டு மற்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா வென்றாங்க. 37 இடம் வச்சிருந்து அவங்களால எதுவும் பண்ண முடியல. அடுத்த தேர்தலில் 39 இடம் வச்சிருந்து உங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வென்றுட்டு செய்ய முடியாத உங்களை எதிர்த்து நாங்கள் காட்டுறோம். நாங்கள் வென்றுட்டு வந்து என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். 4 சீட்டு நாங்கள் உள்ளே போனோம்னாக்கா இன்னைக்கு எப்படி மேற்கு வங்கத்திலேருந்து இருக்கிற மகுவா மைத்ரா அவங்க வந்து இந்த இந்திய பாராளுமன்றத்தை நடுங்க வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நாம் தமிழரோட கேள்விகள் இருக்கும். நீங்கள் விட்டுறீங்க, எந்த இடத்துல விட்டுணுமோ விட்டுறீங்க. 2000 அதிமுக ஆட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கோபேக் மோடின்னு சொன்னீங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆனோடனே வெல்கம் மோடின்னு சொல்கிறீங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஜிஎஸ்டி சொல்கிறீங்க 18, நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கான கேள்வி இது. 18% ஒரு விஷயத்துக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க. 9 விழுக்காடு மத்திய அரசுக்கும் 9 விழுக்காடு மாநில அரசுக்குன்னு சொல்கிறீங்க. ஏன் அந்த 18 விழுக்காடை பில்லு போட்ட அந்த நிமிஷமே 9 விழுக்காடோட அமௌண்ட்டு மத்திய அரசோட வங்கி கணக்குலையும் 9 விழுக்காடு தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கடையாக இருந்துச்சுனாக்கா அந்த 9 விழுக்காடு நேரடியாக வந்து தமிழ்நாட்டோட வங்கி கணக்கில் வர்றதுக்கு பதிலாக 18% மத்திய அரசு வாங்கிக்கிட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் சென்று எனக்கு தலைவலிக்கும் போது கொடுக்காத அந்த பணம் இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? இதெல்லாம் 2 பேருமேங்க, காங்கிரஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், காங்கிரஸ் கூட இருக்கிற மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், நான் இதில் வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிற 2 கட்சி. ஒன்று அம்மா மம்தாவோட திரிணாமுல் காங்கிரஸ், இன்னொன்று ஆம் ஆத்மி கட்சி. இவங்க இந்த சூழ்நிலையில், இந்த சந்தர்ப்பத்தில் வேறு வழி இல்லாமல் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சேர்ந்திருக்கிறோம். அதுதான் சொல்றாங்க. ஆனா நாங்க காங்கிரஸையும் எதிர்க்கிறோம், பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறோம். வேட்பாளர்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பங்கேற்றிருக்கிறாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும்தான் வந்து நாம் தமிழர்னு வேற ஒரு முகாம்ல இருந்து பங்கேற்றிருக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பாஜக கூட்டணியிலிருந்து ஒரு நபர் கூட இதுல பங்கேற்கல. வந்துட்டு பாதியிலேயே எந்திரிச்சு போயிருக்கிறாங்க. பாஜகவுல இருந்து எந்திரிச்சு போயிருக்கிறாங்க. பாமக இதுக்கு வரவே இல்லை, அதிமுக பங்கேற்கவே இல்லை, அந்த கூட்டணியின் சார்பில் இருந்து யாரும் பங்கேற்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு விவாத காலத்துல இங்க பேசிட்டு இருக்கிறோம். நெறியாளர் 4 விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, ஒரு பெரிய ஒரு பாம்பை அடிக்கிறதுக்கு சாக்கடையில இருந்து ஒரு தடியை எடுத்து அடிக்கிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்றாரு. இப்போ என்னன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து வாக்குரிமைன்னு ஒரு உரிமையை நீங்க போராடி இந்திய மக்கள் பெறல, த்ரூ கான்ஸ்டிடியூஷன் மூலமா அவர் வந்து கொடுத்துருக்கிறார் வாக்குரிமையை. இன்னைக்கு இந்த எலக்டோரல் சிஸ்டத்துல நம்ம வாக்குரிமை மூலம் நமக்கு எதிரான ஒரு அரசை திருப்பி அடிக்கிறோம். அப்போ மக்கள் வந்து சாக்கடையா? எந்த அடிப்படையில் மக்களை நம்ம வந்து அளவீடு பண்றோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒன்று. 2வது, போர்னா மக்கள் சாகத்தான் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நெறியாளர் இங்க பதிவு செய்தார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை 2009 சொன்னது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, தலைவர் கலைஞர் அவர்கள் அல்ல. 2. 3வது, ஜாபர் சாதிக் விஷயத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைச்சு நேரடியா நெறியாளரே பேசினாரு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜாபர் சாதிக் விவகாரத்துல ஜாபர் சாதிக்கு ஆதரவாக உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் பாஜகவினுடைய மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் பால் தினகரன் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கவனத்துக்கு சொல்றேன். 3வது, ராஜினாமா செய்தால் போர் நின்றுடுமா
நின்றுட்டு இருக்குமே அப்படின்னு ஒரு வாதத்தை வந்து நெறியாளரும் முன் வச்சாங்க, நாம் தமிழர்ல இருந்து முன் வச்சாங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு அடிப்படையான ஒரு அரசியல் பார்வையும் சர்வதேச பார்வையும் இல்லாம இருக்குது அப்படிங்கிறதுக்கான லேக வந்து நான் சொல்றேன். ஸ்ரீலங்கன் இஷ்யூங்கிறது, தமிழ் இஷ்யூங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ. இந்தியன் கவர்மெண்ட்டுங்கிறதும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை படிச்சீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து புரிஞ்சிக்க முடியும், இல்லைன்னா அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது. அதை இப்படி ஒரு சர்வதேச பிரச்சனையை பல நாடுகள் கையாளக்கூடிய ஒரு விவகாரத்தை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து கெடுத்தாருன்னு ஒரு அவையில, பொது அவையில வந்து ஊடகங்களுக்கு முன்னாடி பேசுறதுங்கிறது வந்து ஒரு அரசியல் பார்வை புரிதல் அற்ற தன்மையாக தான் நான் பார்க்குறேன். அப்போ இதில் பங்கேற்பாளர்கள் ஈழ விவகாரத்தை வந்து நெறியாளர் நேரடியாக கோட் பண்ணி இதை பேசுறது அப்படிங்கிறது வந்து இது என்டையராக இந்த சப்ஜெக்டை டைவர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொடுக்குது. இந்த 10 ஆண்டு கால பாஜக அரசு மக்களை எப்படி வந்து வழி நடத்திருக்குது, இந்த நாட்டை எப்படி வழி நடத்திருக்குது அப்படிங்கிற அடிப்படையில இருந்து தான் இந்த விவாதமே இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்குது. அம்பேத்கர் வந்து 4 விஷயங்களை சொல்றாரு. சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாரு, அதாவது சட்டம் தான் உயர்ந்தது, ரூல் ஆஃப் லா அதுதான் உயர்ந்ததுன்னு சொல்றாரு. அதே மாதிரி டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறத சொல்றாரு. இங்க வந்து ஜனநாயகம், குடியரசு, மதச்சார்பின்மைங்கிற இந்த 3 விஷயங்கள் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் தான் முதன்மையானதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூன்ற விஷயத்தை முன் வைக்கிறாரு. ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க நீதிமன்றத்தின் மூலமா மட்டும் தான் அதை முடிச்சுக்கணும். இப்போ இந்த 4 விஷயங்கள் தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கிறதுனால தான் இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுக்குள்ள தான் நம்ம வந்து எல்லா உரிமைகளோடையும் பேசிட்டு இருக்கிறோம். இப்படி நம்ம இந்த ஒரு அரங்கில் உட்காந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த நாட்டில் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான். நாளைக்கு இந்த பிரச்சனையே என்னன்னா இந்த 10 ஆண்டு கால பாஜக அரசு வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கி இருக்குதுன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரே உடைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய வேலை நடந்துட்டு இருக்குது. அவங்க வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு மாற்றா இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் எழுதுறாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் எதை பேஸ் பண்ணதா இருக்குது அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெர்டர்னிட்டி அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த உன்னத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்குது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஜஸ்டிஸ், நீதி, இந்த 4 விஷயங்களை அடிப்படையா வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொண்டுட்டு இருக்குது. அதனுடைய பிரியாம்பல் அதை தான் அடிப்படையா சொல்லுது. ஆனா இதை அப்படியே அழிச்சு ஒழிச்சிட்டு இதுக்கு நேர்மாறா சனாதனத்தின் அடிப்படையில் ஒரு கான்ஸ்டிடியூஷனை, அதுக்கான ஒரு வரைவை, ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைமையகமாக இருக்கக்கூடிய நாக்பூர்ல மதவாதிகள் கூடி வெளியிட்டு இருக்கிறாங்க 700 பக்க வரைவை. எதுக்கு? இப்போ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை. கான்ஸ்டிடியூஷனையே ஒழிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன உரிமை இருக்கும்? பேச்சுரிமை இருக்குமா? எழுத்துரிமை இருக்குமா? இந்த தேர்தல் முறைங்கிற உரிமை இருக்குமா? இல்லை சொத்துரிமை இருக்குமா? கல்வி உரிமை இருக்குமா? வாழ்வுரிமை இருக்குமா? எந்த உரிமை இருக்கும்? எந்த உரிமையும் இருக்காது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஒட்டுமொத்த தேசத்தின் பொது எதிரியா யார் இருக்க முடியும்? இந்த கான்ஸ்டிடியூஷன் ஒழிக்கணுன்றதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிற பாஜகவை தான் இருக்க முடியும். அப்ப அதனாலதான் வந்து பாஜகவை எதிர்த்து ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் களத்துல கைகோர்த்து நிற்கிறாங்க. அதுக்காக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேர் எதிர் முகாம்கள் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகள் எதிராக நிற்கிறாங்கன்னா அவங்க கிட்டையும் போய் பேசுறாரு. மம்தா பானர்ஜி கிட்ட போய் பேசுறாரு, சரத்பவார் கிட்ட பேசுறாரு, மெஹபூபா முக்தி கிட்ட போய் பேசுறாரு. இப்படி எல்லார்கிட்டையும் பேசி ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம், சனாதன, சாதியவாத, மதவாத சக்திகளை தனிமைப்படுத்துவோம்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சு வேலை செய்யறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒட்டுமொத்த தேசமே பாஜகவுக்கு எதிராக இன்னைக்கு வந்து களத்துல வந்து போராடிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் அதிமுகங்கிற ஒரு கட்சி யாருக்கு எதிராக அரசியல் பண்ணுது அப்படின்னா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அரசியல் பண்ணுது. யாருக்கு எதிராக அவங்க அரசியல் பண்ணணும்? இந்த நாட்டை, அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய 10 ஆண்டு காலமா பாஜக அந்த கட்சியை எதிர்ப்பதற்கு பதிலாக, அதனுடைய அரசனுடைய நிர்வாகத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக, அவங்களுடைய கொடூரமான பாசிச போக்குகளை எதிர்ப்பதற்கு பதிலாக மாநில அரசுல ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்க்கிறது அப்படிங்கிறத ஒரு அரசியல் நிலைப்பாடா இன்னைக்கு அதிமுக வச்சிருக்குது. அது மட்டும் இல்ல, அதனோட அதே பேட்டர்ன்ல நாம் தமிழர் கட்சியும் இன்னைக்கு அதே பேட்டர்ன்ல இயங்கிட்டு இருக்குது. இது வந்து எதனுடைய இண்டிகேஷன் அப்படின்னா பொது எதிரி பாஜகன்னு ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் வந்து அடையாளப்படுத்துறப்ப இல்லைங்க நாங்க பாஜகவுக்கு வந்து மறைமுகமா வாக்குகளை பிரிச்சு அதனுடைய பி டீமா நாங்க இயங்குவோம் அப்படின்றதுக்கான பாஜகவுக்கான ஒரு பி டீமா களத்துல வாக்குகளை பிரிக்கக்கூடிய
ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு அதிமுகவும் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியும் இருந்துட்டு இருக்குது. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அவசியம்? அதாவது பி டீமா இயல்படுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஒரு 6% 6% வரை வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு கட்சி பி டீமா எங்கிறதுக்கு அவங்க கூட கூட்டணி வச்சு அவங்க ஒரு 10 MP சீட் வாங்கி போலாமே. அதாவது இந்த எலக்டோரல் சிஸ்டத்தில் நீங்கள் 50+1 அதிகபட்சமான 49% எல்லாம் சேர்ந்து எடுக்கிறாங்க. நீங்கள் 50% நீங்கள் வாக்கு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருங்க. நீங்கள் 1% அதிகமாக இருந்தாலும் வின்னு. இதுதான் இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் நாம் தமிழர் எந்த காலத்திலையும் தூய தமிழ்வாதம், தூய இனவாதம், தூய மொழிவாதம் பேசி நீங்கள் ஒட்டுமொத்த மக்களினுடைய பிரதிநிதியாக மாறவே முடியாது. எந்த காலத்திலையும் ஆக முடியாது. நீங்கள் தூய தமிழ்வாதம்ன்றது தூய இனவாதம்ங்கிறதுக்குள்ள இஸ்லாமியர்களுடைய இடம் என்ன? இஸ்லாமியர்களுடைய எண்ணம்ன்றது கொஷின். அடுத்தது நீங்க தூய தமிழ்வாதம், தூய இனவாதம், தமிழ் இனவாதம் அப்படிங்கிறது இந்த நாட்டில் பல ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் அல்லாத பிற மொழிகளை பேசக்கூடிய சமூகங்கள் இருக்கிறாங்க, சாதிகள் இருக்குது, பல மொழிகள் பேசக்கூடிய சமூகங்கள் இருக்குது, ரெட்டியார் சமூகம் இருக்குது, அந்த மாதிரி உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இப்படி பல மொழி பேசக்கூடிய 500-600 ஆண்டுகளுக்கு மேலா வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நீங்க தூய இனவாதம் பேசுறதுங்கிறது எதில் கொண்டு போய் விடும்? சிங்கள பாசிசம் என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் பாசிசத்தை கட்டமைக்கிற ஒரு வேலை இது. இதைத்தான் பாஜக வேற வடிவத்தில் செய்யுது. அது செய்யறதுங்கிறது தூய மதவாதம், ஹிந்து மதவாதம். இவங்க பண்றதுங்கிறது தமிழ் இனவாதம். அப்ப இந்த இனவாதமும் மதவாதமும் கைகோர்த்து இன்னைக்கு களத்தில் இருந்துட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில இவங்களோட பாமகங்கிற சாதியவாதமும் போய் கைகோர்க்குது. பாஜகங்கிற மதவாதத்தோடு பாமகங்கிற சாதியவாதமும் கைகோர்க்கிறப்ப அந்த கூட்டணி மிக தெளிவா பாசிசத்தின் வடிவமா நிற்குது. அந்த பாசிசத்தினுடைய வடிவத்தை நாம் தமிழருங்கிற ஒரு ஜனநாயக சக்தியை அவங்க எதிர்த்தாங்கன்னா பரவாயில்ல. இல்ல எங்களுக்கு பாஜக எதிரி இல்லைங்க, நீங்க எங்களுக்கு திமுக தாங்க எதிரி அப்படின்னா இது உண்மையான பாசிசத்தின் எதிரியை அடையாளப்படுத்துவதற்கு பதிலா களத்துல யார் போராடுறாங்களோ அவங்கள எதிரியா காட்டுற முயற்சி இது. இது உண்மையிலே மக்களை குழப்பறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, திசை திருப்புறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனாலதான் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொதுநல அமைப்புகளும், சமூக ஆர்வலர்களும், ஜனநாயக சக்திகளும், அம்பேத்கரிய பெரியாரிய பொது உடைமை சிந்தனை கொண்ட அத்தனை தமிழ் ஆர்வலர்களும் இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் பக்கம் நிற்கிறாங்க. இதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சினாரியோ. மக்கள் யார் பக்கம்? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேட்பாளர் ஒரு அரசியல் தலைவர், ஒரு தேர்தல் எதுக்காக அப்படின்னா அனைவரும் வாக்களிக்கணும். உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களுக்கு வாக்களிக்கணும், ஆனால் கண்டிப்பாக வாக்களிக்கணும் அப்படின்றது தான் ஒரு தேர்தல் சொல்லுது. தேர்தலில் வாக்களிப்பது ஒவ்வொருவருடைய ஜனநாயக கடமை. ஒரு ஓட்டு தானேன்னு வீணா நினைக்காத. ஸோ அந்த ஒரு ஓட்டு தான் உன்னை பற்றியும் உன்னுடைய வருங்காலத்தை பற்றியும் நிறைவேற்றுற ஒரு தலைவன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ஒரு ஓட்டில் தான் இருக்கு. நீங்க நல்லா வாழ்ந்தாலும் அரசாங்கம் தான், நீங்க நாசமா போனாலும் அரசாங்கம் தான். கொட்டி குடுக்குறாங்கன்றீங்க, அவங்க கிட்ட சொன்னா கொட்டி குடுக்குறாங்க. உங்க கருத்து நீங்க சொன்னீங்க, நீங்க உங்களுக்கு கொட்டி கொடுப்பாங்க. உங்க கருத்து நீங்க சொன்னீங்க, சொல்றது பொய்ன்னு உங்களுக்கே தெரியும். நேர்மையா இந்த தேர்தலை அணுகணும்ன்றது எங்களோட முதல் வேண்டுகோள். வாக்கு கேட்கறோம், தவறா இருந்தா கட் பண்றேன், எடிட் பண்றேங்க ஐயா. பெரிய அளவில் ஒரு மக்கள் புரட்சியா மாத்தணும். பேசுற விதமே தப்பா இருக்கு. நீங்க பேசுற விதமே தப்பா இருக்கு. நீங்க பேசுற விதமே தப்பா இருக்கு. எனக்கு விருப்பம் இல்லை. டிராவல் பக்கெட்ஸ் வழங்கும் மக்கள் யார் பக்கம், பவர்ட் பை விதிவிலக்கு, மீடியா ஸ்பான்சர்ஸ் பாஸ் டிவி, பிரிண்டிங் பார்ட்னர்ஸ் சரவெடி வார இதழ் மற்றும் தினமடை நாளிதழ், சோஷியல் மீடியா பார்ட்னர்ஸ் H2 Live Media and Mr. Pondicherry, ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் PFC, P4U, நலம் பெற ஃபவுண்டேஷன், பிரான்ஸ், வெனு பார்ட்னர் DJ Max Private Preview Theatre.